நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொழையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். திளைவாள் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையொரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லமுடி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருந்தரும் பன்னார்மொழி அம்மடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடியை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் உமர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கன்னங்களாலை வணங்கி உரையாசிரி சிவகவுனியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனாய்ச்சிலவர்களே, நம்முடைய தொண்டபுராணத்திலே நாவுக்கரசு பெருமான் தில்லையம்பதி சென்று பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பாங்கினை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி பத்தனாய் பாடமேற்று என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் அங்கு பெருமான் முன்பு அருள் செய்த பாங்கினை நமக்கு சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலிருந்து சொல்லுகின்ற பொழுது இந்த பாட்டு, பத்தனாய் பாடமாட்டேன் என்று முன் எடுத்து பொன்னால் அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு என்று இத்திறம் போற்றி நின்றே இந்தமிழ் மாலை பாடி கைத்திரு தொண்டு செய்யும் காதலில் பணிந்து போந்தார். அது பத்தனாய் பாடமேட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலில் முன் தொடங்கி பண்ணினால் அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு என்று சொல்லி முடியக்கூடிய அந்த ஈற்றடியை கொண்டு பாட்டு முதல் இத்திறத்தில் போற்றி நின்றே இனிய தமிழ் மாலையை பாடி கைத்திருத்தொண்டு செய்யும் ஆசையினால் பணிந்து வெளிப்போந்தனர். அப்படின்னா நாவுக்கரசு பெருமான் தில்லையம்பதியில் கைத்தொண்டும் செய்திருக்கிறார், அதே மாதிரி பதிகமும் பாடியிருக்கிறார். பத்தனாய் பாடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி அதற்கு பிறகு உளவாரப்பணி செய்கிறதுக்கு போகிறார். அதான் இந்த திருப்பதிகத்தில் சொல்கிறார், தமிழ் மாலை பாடி கைத்திருத்தொண்டு செய்யும் ஆசையினால் பணிந்து வெளிப்போந்தனர். அப்போ ரெண்டு தொண்டும் செய்திருக்கிறார் இல்லையா? அதனால் கைத்திருத்தொண்டு அதே மாதிரி பதிகத்தொண்டு என்று சொல்லக்கூடிய பதிகம் பாடுவது என்று சொல்லி பத்தனாய் பாடமாட்டேன், இது பதிகத்தினுடைய தொடக்கம் இல்லைங்களா? பன்னால் திருநேரிசைக்குரிய பண் பொருந்த நேரிசை பண்ணிலே திருநேரிசையில் பாடியிருக்கிறாரு. அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு என்று சொல்லி திருப்பதிகத்தினுடைய முதல் பாட்டினுடைய முடியும் பதிகத்தினுடைய கருத்து அதுதான். அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு, கூத்தப்பெருமானுடைய ஆடல் காண்பதற்காக நாவுக்கரசு பெருமான் அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார். அன்பு பெருக்கில் திருப்பதிகம் பாடிய தன்மையினால் மனம் அமைவுபடாது கைத்தொண்டு செய்யும் காதல் எழுந்தது. அன்பு பெருக்கினாலே திருப்பதிகம் பாடினார். திருப்பதிகம் பாடியும் கூட அவருடைய மனசு அந்த மனம் அமையப்படாதனால கைத்தொண்டு செய்யணும், பெருமானுக்கு தொண்டு செய்யணும் என்று சொல்லி அந்த கைத்திருத்தொண்டு செய்வதற்காக, ஏன்னா நாவுக்கரசு பெருமான் ரெண்டு தொண்டும் செய்தவர், அதனால் கைத்தொண்டு செய்வதற்காக அங்கே போகிறார். அதான் நம்முடைய திருவேலி மல்லையில் தான் அந்த தொண்டனுடைய சிறப்பை சொல்கிறார் இல்லையா? அப்போதி நாயனாருடைய புராணத்தில் சொல்கிறார், ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் இல்லையா? வென்றவர் தன் பெயரோ வேறொருவர் பெயர் என்று வெகுழ்வார் என்று சொல்கிறார். அதே மாதிரி திருவேலிமல்லையில் சொல்லுகின்ற பொழுது ஈசர் மிளலை இறைவர்வால் தேசமுய திருமுலைப்பால் உண்டவர்தாம் திருமா மகனாராதலினால் காசு வாசியுடன் பெற்றார், கைத்தொண்டாகும் படிமையினால் வாசி இல்லா காசுபடி பெற்று வந்தார் வாகீசர் என்று சொல்லி அங்கே அந்த வாசி இல்லாத காசு பெற்றதுக்கு இந்த கைத்தொண்டு செய்தது ஒரு காரணம் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறார். அது மாதிரி இத்திரம் அப்படின்னா இந்த 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 பொருள் கருத்துப்பட கைத்திருத்தொண்டு செய்யும் காதல் அன்பு பெருக்கி திருப்பதிகம் பாடி அதற்கு பிறகு கைத்தொண்டு செய்கிறார். முன்னர் மனமும் வாக்கும் பணி செய்தன, ஏனைய உடலும் பணி செய்து பயனடைய வேண்டும் என்று கொள்வது சைவ மரபு. சைவத்தினுடைய மரபு என்னென்னா மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மூன்று கரணங்களும் பெருமானுக்கு தொண்டு செய்யணும். மானுட பிறவி தாமும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்தைந்தாடும் அரண்மனைக்காக வென்று சிவஞான சித்தியார். ஆமாம், அருளந்தி சிவாச்சாரியர் அவருக்கு பேரே சகலாகம பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகம படித்தவர், அவர் ஆகமெல்லாம் தெளிவாக கற்றவர், சகல ஆகமங்களும் படித்தவர். அவரே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனித பிறவி எதுக்கு சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா சாப்பிட்டு போட்டு நல்லா சுற்றிட்டு அப்படி இருந்துட்டு இருக்கிறதுக்காக இல்லை, பணம் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்காக இல்லை. மானுட பிறவி தாமும் வகுத்தது மனம் வாக்கு காயம், இந்த மூன்றினாலே ஆனிடத்தைந்தாடும் பஞ்சகவியங்களாலே முழுக்காடக்கூடிய பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு என்று சொல்லி நமக்கு சிவஞான சித்தியார் சொல்லு. அந்த வகையில் இப்போ நாவுக்கரசு பெருமான் அதை செய்கிறார். மனதாலும் பெருமானுக்கு தொண்டு செய்கிறார், வாக்கினாலும் தொண்டு செய்கிறார். அப்புறம்
உடம்பாலும் தொண்டு செய்கிறார். அந்த முக்கரணங்களாலும் பெருமானை வழிபாடு செய்த பெருமை நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு உண்டுங்க. அதை உடலும் பணி செய்து பயனடைய வேண்டும் என்று கொள்வது சைவ மரபு. சிவபூசை விதிகளில் உள்பூசையினை முடித்தபின் புறப்பூசை புகும்போது இறைவரே இதுவரை உட்பூசை செய்தேன், அவற்றால் உட்கரணங்கள் சுத்தமாயின, அதனால் மனம் அமைதிப்படவில்லை, என் புறக்கருவிகள் தூய்மையாகி பயன்படும்படி புறப்பூசை செய்ய போகின்றேன் என்று பிரார்த்தித்து பூசை செய்ய போகும் விதிகளை இங்கே ஒப்பு நோக்குங்கிறார். சிவபூஜை செய்கிறவங்க யாராவது இருந்தால் கவனிச்சுங்க. சிவக்குனிய உரை சொல்கிறாரு, முதல்ல அகப்பூசை தான் செய்யணும். அகப்பூசையில் ஒரு இதய தாமரையில் சிவலிங்க திருமேனி எழுந்தருள் செய்து நீங்கள் வெளியில் என்னென்னவெல்லாம் அபிஷேகங்கள் செய்ய போகிறீங்களோ அத்தனையும் முதல்ல உள்ளே செய்யணும். ஒரு தங்க தாமரையில் சாமி இருக்கிற மாதிரி நம்ம பாவனை செஞ்சுக்கணும். இதுதான் அகப்பூசை செய்யக்கூடிய முறை. காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமொழி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமையாட்டி பூசனை ஈசனாருக்கு போற்று அவிகாட்டினோமேன்னு சொல்லி அப்பர் சாமி சொல்கிறார். அப்படியே உள்ளுக்குள்ளே எல்லாம் அதுக்கு பிறகு உள்ளே பூசை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதே அந்த சாமியை வந்து எங்கே கொண்டு வந்து ஆவாகனப்படுத்தணும், சிவலிங்க திருமேனியில் ஆவாகனப்படுத்தணும். உள்ளே இருக்கக்கூடிய சாமியை அதை உள்ள அங்கத்தில் இருக்கக்கூடியது லிங்கத்தில் கொண்டு வந்து நாம் ஆவாகனப்படுத்தணும். அப்போ ஆவாகனப்படுத்துகிற போது சொல்லக்கூடிய பாடல் தான், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலனைந்தின் வழியடை தமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாயின் தேரலிந்திலிவே சிவபெருமான திருப்பெருந்துறையுரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பேனார். அதான் வாதபுரடிகள் வந்து அதாவது ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாயினர். உள்ளுக்குள்ளே சாமி எப்படி இருக்காரா, நமக்கு உள்ளுக்குள்ளே அப்படி ஊறி நிற்கிறார். அதான் பிடித்த பத்திலையும் கூட சொல்கிறார் வாதபுரடிகள், பாசவீரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியனேற் கருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளேனார். சாமி எதை ரொம்ப விரும்புவாராம், பூசனையை ரொம்ப விரும்புவார். பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது நீ என்ன. நீங்கள் செய்யக்கூடிய சிவபூசை 21 தலைமுறைக்கு போய் சேருதுங்க. ஆமாம், அப்படின்னு ராகவையா ஒரு சொற்பொழிவில் பேசி நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சிவபூஜை செய்யக்கூடிய அந்த சிவபுண்ணியம் 21 தலைமுறைக்கு போய் சேருமா. ஆமாம், சிவபூஜை செய்கிறது சாதாரணமாக விளையாட்டு இல்லை. அந்த அளவுக்கு அதை நம்ம வந்து உள்வாங்கி அப்படி உள்ளுக்குள்ளே பூஜை செஞ்சு அதற்கு பிறகு திருமேனில் எழுந்தருள் செய்து இப்படியெல்லாம் செய்யணும். அந்த திருப்பள்ளி எழுச்சியில் வருது பார்த்தீங்களா, அதுபோல சுவையன அமுதன் அறிதற்கு அரிதனை எழுதன அமரம் அறியார் இதவன் திருவுரு இவனவன் எனவேனார். இப்போ அதுதான் சாமின்னு நம்ம அங்கே பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்யணும். இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தரகோசம் அங்கையுள்ளாய் எதையமை பணிகளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி. அப்படின்னா இன்றைக்கி நான் செய்யக்கூடிய அத்தனை பணிகளும் சாமி நீங்கள் சொல்கிறது தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறது தான் அந்த பாட்டு. சிவலிங்க திருமேனி எழுந்தருள் செஞ்ச உடனே இந்த ரெண்டையும் சொல்லணும் நாம். ஆமாம், எதையமை பணிகளும் ஆறுது கேட்போம். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய வேலை என்னங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன். நீங்கள் சொல்கிறது தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் அப்படிங்கிறது தான். அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம வினைக்கு ஏற்றார் போல் அதில் நன்மை வந்தால் நம்மளுடைய நல்வினை பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தீயது நடந்தால் தீவினை பயன்பாட்டுக்கு வந்து ரெண்டுமே பெருமானுடைய கருணை தான். ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை. அறக்கருணை நமக்கு சாமி வந்து நல்ல இன்பத்தை கொடுத்து ஆட்கொள்வார். மரக்கருணை கொஞ்சம் துன்பத்தை கொடுத்து ஆட்கொள்வார். அதுவும் கருணை தான். ஆமாம், அதுவும் கருணை தான், இதுவும் கருணை தான். அதனால் வந்து நம்ம சிவபூஜை செய்கிறது அவ்வளவு சிறப்பு. நாவுக்கரசு பெருமானை வந்து அப்போதையடிகள் எப்படி கூப்பிட்றாரு, அதாவது அமுது செய்ய கூப்பிட்ற பொழுது என் என்ன சொல்கிறார், அமுது செய்து என் குடிமுழுது உய்யக்கொள்வீர் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என் குடிமுழுது உய்யக்கொள்வீர் அப்படின்னா ஒரு சிவனடியாருக்கு நம்ம அமுது கொடுத்தோம்னா நம்ம தலைமுறைக்கும் அது போய் சேரும். அதுவும் அதே மாதிரி தான் 21 தலைமுறைக்கும் போய் சேரும். ஒரு சிவனடியாரை உண்ட அமுது அவ்வளவு தலைமுறை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல சிவக்குனியா உரையாக அப்படி தான் எழுதுகிறார். இப்படி இந்த இடத்துல வந்து இந்த உட்பூசை எல்லாம் முடித்து அதற்கு பிறகு புறப்பூசைக்கு போகிறார். அதே மாதிரி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் 41வது பாட்டில் அவருடைய திருவடியை வணங்குறார். 40 பாடல் சொல்லிட்டு வந்துட்டார் சேக்கிழார் பெருமான். கண்ணப்ப நாயனாருடைய அவதாரம், வேடர் சேரி, அவர் கன்னி வேட்டைக்கு போகிறது, வில்வித்தை பழகிறது, தேவராட்டியை கூட்டிகிட்டு வந்து அந்த வில் விழா எடுக்கிறது எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டார். கடைசியாக 41வது பாட்டில் அந்த வில் எடுத்துகிட்டு கன்னி வேட்டைக்கு போகிறத சொல்கிற பொழுது திருவடி வணங்குறார்.
ஏன் அப்படி திருவடி வணங்குறாரு அப்படின்னா, அதுக்கு சிவக்குனியா உரை சொல்கிறாரு. நம்ம பூஜை செய்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை சுத்தி செஞ்சுக்கணும். உடம்பெல்லாம் சுத்தி செஞ்சு, அதுக்கு பூத சுத்தி செஞ்சு, நீர் சுத்தி செஞ்சு, எல்லாம் தூய்மைப்படுத்தி அதற்கு பிறகு தான் சிவ பூஜைக்குள்ள உள்ளே போகணும். இப்போ அடுத்தது இது வரைக்கும் இந்த சரீரத்தையே ரெண்டாக பிரிக்கிறாரு. சிவக்குனியா உரையில் தான் சொல்கிறாரு, ஒன்று உலகச்சார்பு, இன்னொன்று சிவச்சார்பு. உலகச்சார்பு அப்படிங்கிறது கண்ணப்ப நாயனாரை பொறுத்த வரைக்கும் வேடர் சேரியோடு முடிஞ்சு போச்சு. அடுத்து வரக்கூடியது சிவச்சார்பு. சிவச்சார்பு சொல்கிற பொழுது அவர் திருவடியை வணங்கிட்டு சொல்கிறார், பொற்றற வரையின் பாங்கர் புரிவுறு கடன்முன் செய்த விற்றொழில் களத்தில் நெண்ணி விதிமுறை வழங்கினாலும் அற்றை நாள் தொடங்கி நாளும் அடற்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம் அப்படின்னார். அது இது வரைக்கும் சொல்லிட்டு வராருல, இப்போ மட்டும் ஏன் திருவடி வணங்கினார்னா அதுதான் காரணம். இனி சொல்ல போகிறது சிவச்சார்பு. சிவச்சார்பு சொல்லுகின்ற பொழுது அந்த நாயனாருடைய திருவடியை வணங்கி அதற்கு பிறகு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு உள்ளே சொல்ல போகிறாராம் சேக்கிழார் பெருமான். அப்படி சிவக்குனியா உரையில் எழுதியிருக்கிறார். பொற்றற வரையின்பாங்கர் புரிவுடு கடனும் செய்த விற்றொருள் களத்தில் நன்றி விதிமுறை வணங்கினாலும் அற்றை நாள் தொடங்கினாலும் அடற்சிலை ஆண்மை, சிலை ஆண்மைங்கிறது வில் தொழில், அடற்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர் கரிய சிங்கம்னார். வள்ளுவ பெருமான் சொல்கிறார் இல்லையா, கற்றதனாலாய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு. முற்ற கற்றனர், கொஞ்சம் கூட ஐயப்பாடு இல்லாமல் கற்றுருக்கிறாரு வில்வத்தையை. அவர் கற்ற வில்வத்தை எல்லாம் எதுக்கு போய் சேர்ந்தது? பெருமானுக்கே சேர்ந்தது. அதான் வாளறிவன் நற்றால் தொழார் எனின்னார். அவர் கற்ற வில்வித்தை சாமிக்கு மலர் கொண்டு வர்றதுக்காச்சு, சாமிக்கு நிவேதனம் செய்வதற்காச்சு, சாமிக்கு காவல் காப்பதற்காச்சு, முழுக்க 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 பெருமானுக்கே ஆச்சு. அது அவனே தானேயாக யானிரு ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயி தன்னோட வல்வினை என்று சிவஞான போதம் 10ஆம் சூத்திரம். ஏகனாகி இறைவனை நிற்றல் அப்படிங்கிறது அதுதான். எல்லாமே சாமிக்கு. ஒரு தீர்த்தத்தை பார்த்தா சாமிக்கு, பூவை பார்த்தா சாமிக்கு, ஏதாவது ஒரு மிருகத்தை பார்த்தா இதை அடித்து நல்லா பதப்படுத்தி சாமிக்கு கொண்டு போய் வச்சு நிவேதனம் பண்ணலாம். இப்படி தான் கண்ணப்ப நாயனாருடைய அந்த 6 நாள் மனநிலை இருந்தது. அதனால் இப்போ நம்ம நாவுக்கரசு பெருமான் மனம் மொழி என்று சொல்லக்கூடிய 2 நாளையும் தொண்டு செஞ்சுட்டார். மெய்யினாலும் தொண்டு செய்யணும்னு சொல்லி உழவார பணிக்கு போகிறார். ஆமாம், புறப்பூசை செய்ய புகுகின்றேன் என்று சொல்லி, காதல் என்பது மிக்க ஆர்வம், கை திருத்தொண்டு, உழவார திருப்பணி, எந்த தொண்டு வேணாலும் செய்யலாங்க பெருமானுக்கு. எந்த தொண்டும் இழிவானது கிடையாது, எல்லாமே உயர்ந்தது தான். அதனால் நம்ம இந்த தொண்டு செஞ்சால் தான் சிறந்தது, அந்த தொண்டு செஞ்சால் சிறந்தது, நம்ம வாட்டுக்கு நம்ம அதை இதை சொல்லக்கூடாது. எல்லா தொண்டும் சிறந்தது. நம்ம எந்த தொண்டும் உன்னால் முடியுமோ அந்த தொண்டு செய்யலாம். கை திருத்தொண்டு செய்யலாம், மலர்பணி செய்யலாம், பதிகம் பாடலாம். ஆமாம். ஆனால் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறுங்கிறார். ஒவ்வொரு தொண்டுக்கும் பலன் சொல்லிட்டு வர்றாரு. அதில் கடைசி என்ன சொல்கிறார், அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறுன்னு. அது கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தோணுது நமக்கு, இல்லைங்களா? அதனால் அதுவும் தொண்டும் செய்யலாம், பதிகம் பாடலாம். ஆமாம். ஒன்றியிருந்த நினைவுகள் பார்த்துட்டோம் நம்ம, இல்லைங்களா? அதை என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பை சாமி அவர் தில்லையம்பதியை சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பை என்று சொல்லி பெருமானுடைய அந்த திருமேனிலிருந்து ஒரு குறிப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. எப்போ சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த குறிப்பு தோன்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பத்தனாய் பாட மாட்டேன், இது திருநேரிசை என்று சொல்லக்கூடிய பன்னிலை 4ஆம் திருமுறையில் அமைய பெற்றது. அது பாடுங்க, எல்லாரும் பாடு. பத்தனாய் பாட மாட்டேன், ஒரு மைக்கு நீகள வேண்டாம் தினை முதல்வாதில்லை நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே கேட்டிலேன் கிளிவீரியேன் கேட்குமா கேட்டியாகில்
நாட்டினே நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சின் உள்ளே மாட்டி நீர் வாலை பாயும் மல்கு சேற்றம்பலத்தே கூட்டமாம் குவி மூலையால் கூட நீயாடுமாறே சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய எந்தை நீ அருளி செய்யாய் யாது நான் செய்ததென்னேன் செந்தியார் வேள்வி ஓவா தில்லை சிற்றம்பலத்தே அந்தியும் பகலும் ஆட அடியினை அலசுங்கொல்லே கண்டவாதிரிந்து நாளும் கருத்தினால் நின்றன் பாதம் கொண்டிருந்தாடி பாடி கூடுவன் குறிப்பினாலே வண்டு மண்பாடும் சோலை மல்கு சீற்றம்பலத்தே என் திசையோரும் ஏத்த இறைவனியாடு மாறே பார்த்திருந்தடியனே நான் பரபுவன் பாடி ஆடி மூர்த்தியே என்பன் உன்னை மூவரில் முதல்வன் என்பன் ஏத்துவாரிடர்கள் தீர்ப்பார் தில்லை சேற்றம்பலத்து கூத்தாவுன் கூத்து காண்பான் கூட நான் வந்த பாரே பொய்யினை தவிர விட்டு அடிமை செய்ய ஐயனே அருளி செய்யாய் ஆதியே ஆதிமூர்த்தி வையகந்தன்னில் மிக்க மல்கு சிற்றம்பலத்தே பையனான் நாடல் காண்பான் பரமனான் வந்த மாறே மனத்தினால் திகைத்து நாளும் மாண்பலா நெறிகள் மேலே கனைப்பரால் என் செய்கேனோ கரையணி கண்ட தானே தினைத்தனை வேதம் குன்றா தில்லை சிற்றம்பலத்தே அனைத்து நின்னிலையம் காண்பான் அடியனேன் வந்தவாறே நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே வஞ்சமே செய்தியாலோ வானவ தலைவனே நீ மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே அஞ்சோலால் காண நின்று அழகனியாடு மாறே மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மன்னி நானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார் தின்னுண்ட திருவே மிக்க தில்லை சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுவாரே. சிற்றம்பலம். இது நேரிசை பண்ணிலே அப்பர் சுவாமிகள் பாடிய திருப்பதிகம். இதில் பத்தனாய் பாடமாட்டேன் ஆயினும் என் அத்தனே உனது திருநடனத்தை காண்பதற்கு அடியேன் வந்தவாறு நான் என்னே எனது சிந்தையை திகைப்பியாது தூய்மை செய்து, அது என்ன சொல்கிறாருன்னா, பத்தனாய் பாடமாட்டேன் ஆனால் பெருமானே ஆயினும் என் அத்தனே, அத்தனேன்னா என்னுடைய தலைவனே இல்லை என்னுடைய தந்தையே அப்படின்னு சொல்லி உனது திருநடனத்தை காண்பதற்கு அடியேன் வந்தவாறு தான் என்னே என்று சொல்லி நெக்ஸ்ட் பக்தியுடையவனாய் அன்பு நிறைவினாலே பாடேனாயினும், அதான் சொல்ல எப்படி பாடணுமா, பக்தியோடு அன்போடு பாடணுமா பெருமானை. சாமி நான் அப்படி பாடினாலும் கூட பரவாயில்ல சாமி, அப்படி பாடினாலும் கூட எத்தினால் அப்படி எத்தினால் பக்தி செய்கிறேன் அப்படின்னா எதனால் எத்துணை கொண்டு இப்படி நான் பக்தி செய்கிறேன் என்று சொல்லி பெருமானிடத்தில் அவர் பக்தி இல்லை அன்பு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை அப்படியே எடுத்துக்க முடியும்.
அப்படிங்களா? நமக்கு பார்த்து உலகத்தாரை பார்த்து சொல்கிற மாதிரி இல்லையா? அப்படியெல்லாம் பெருமானே வந்தபடி தான் என்னே அறிவீனம் என்ன தகுதி என்று சொல்லி இந்த பாட்டில் ஒன்று முத்தானே முதல்வான். அது முத்தனே முதல்வா அப்படின்னா பெருமான் எப்படிப்பட்ட மூத்தாய் உலகுக்கு எல்லாம் என்று சொல்லி பதியத்தில் வருது இல்லைங்களா? இந்த உலகுக்கே ரொம்ப மூத்தவன் முன்னவன் அப்படிங்கிறது பெருமான் தான். தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு என்று சொல்லி இந்த பதிகத்தினுடைய குறிப்பு என்னென்னா, பத்தனாய் பாடமாட்டேன் ஆயினும் என் அத்தனே உனது நடனத்தை காண்பதற்கு அடியேன் வந்தவாறு தான் என்னே எனது சிந்தையை திகைப்பியாது தூய்மை செய்து, எப்படி சிந்தையை தூய்மை செய்து நினைக்குமாறு நினைப்பித்து அருளாய் என்று சொல்லி பெருமானே உன்னை நான் சிந்தையில் நினைக்கிற மாதிரி என்னுடைய சிந்தையை முதல்ல தூய்மை செய்து அதற்கு பிறகு உன்னை நினைக்கக்கூடிய அருளை எனக்கு நினைப்பித்து அருள வேண்டும் என்று சொல்லி இப்போ அடிமை செய்ய அருளை செய்வா என்பது. அதாவது பெருமானுக்கு நம்ம அடிமை செய்யணும், அந்த அடிமை செய்யக்கூடிய அருளை சாமி எனக்கு தரணும் என்று சொல்லி இங்கே கேட்குறார். அத்தாவும் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு என்று சொல்லி பெருமான் இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா அடிமையாக இருக்கணுங்க. நம்ம முத்தன்னா இயல்பாகவே பாசங்களில், முத்தனேன்னா இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். நம்ம ஆன்மாக்களெல்லாம் அப்படி அல்ல. ஆன்மாக்களெல்லாம் ஒரு நிலையில் வந்தால் பாசம் நீங்கும். ஆனால் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் பெருமான் ஒருவன் தான். அதான் முத்தன் அப்படின்னு சொல்கிறார். முதல்வன்னா இந்த உலகுக்கெல்லாம் முதல்வனாக இருக்கக்கூடியவன், அதை தலைமைத்தன்மை உடையவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேவர்கள் மனிதர்கள் எல்லாத்துக்கும் மொத்த ஆன்மாக்கள் அத்தனைக்கும் தலைவராக இருக்கக்கூடியது சிவபெருமான் தான். நினைக்குமா அந்த 9வது பாட்டில் சொல்கிறார் பாருங்கள். 9வது பாட்டில் நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதேன்னு, இந்த நெஞ்சை தூய்மை செய்து என்ன சொல்கிறார், நினைக்குமா நினைப்பியாதே அப்படின்னா அதான் நீ நினைத்தாலண்டி நான் நினைக்க மாற்றால், நினைத்த ஒன்றாது அப்படின்னா நீ அருள் செய்யலைன்னா என்னால் நினைக்க முடியாது. அதை நுகருமா நுகரே விளம்புமா விளம்பே அப்படின்னு சொல்லி திருவிசைப்பாவில் வருது இல்லையா? அப்படின்னா சாமி நமக்கு அருள் செய்யலைன்னா நம்ம பெருமானை நினைக்க முடியாது. அதான் அந்த 9வது பாட்டில் சொல்கிறாருங்க. நினைக்குமா நினைப்பியாத வஞ்சாமே செய்தியாலோ வானவர் தலைவனே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே, மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தை அஞ்சோலால் காண நின்று அழகனே ஆடுமாறு என்று சொல்லி அப்படி பெருமானை நீங்கள் அங்கே தில்லையில் இருக்கக்கூடிய பெருமானை அஞ்சோலால் காண நின்று அழகனே ஆடுமாறு என்று சொல்லி உன்னுடைய திருநடத்தை காண வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மன்னினானும் விண்ணுண்ட திருவுருவும் விரும்பினார் காண மாட்டார், திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான் என்று சொல்கிறார். தின்னுண்ட திருவேமிக்க தில்லை சிற்றம்பலத்தை பன்னுண்ட பாடலோடும் பரமனை ஆடுமாறு இந்த பதிகத்தை என்ன சொல்கிறார், பன்னுண்ட பாடல் அப்படிங்கிறார். பன்னிறைந்த பாடலோடு பெருமானை பாடியிருக்கிறார். பன்னுண்ட பாடலோடும் பரமனை ஆடுமாறு என்று சொல்லி இந்த திருப்பாடலில் பெருமானை போற்றியிருக்கிறார். அருமையான பதிகம். வருந்துமோ வருந்தாதோ என்றபடி இடையராது அனாதி தொடங்கி மாறாது நித்தியமாய் நடைபெறும் கூத்தாதலின் திரு அடியனை வருந்துமோ வருந்தாது என்று தான் வருந்துகின்ற, அதாவது பெருமான் நித்தியம் ஆடிட்டே இருக்கிறதுனால அந்த திருவடி வருந்துமோ என்று சொல்லி, எப்படி பாண்டியன் பெருமானிடத்தில் ஒரே காலில் சாமி இப்படி ஆடிட்டுருக்கிறாரேன்னு வருத்தப்பட்ட பொழுது கால் மாறி ஆடினாராம் அவருடைய அன்புக்காக. ஆமாம், அதான் மதுரையம்பதியில் சொல்லுவாங்க, கால் மாறி ஆடிய நடனம். அது மாதிரி அப்பர் சாமிகளும் வருத்தப்பட்டிருக்கிறார். இது எந்த பாடலில் வருது அப்படின்னா 4வது திருப்பாட்டில் வருது. 4வது திருப்பாட்டில் சிந்தையை திகைப்பியாதை செறிவுடை அடிமை செய்ய எந்த நீ அருளை செய்யா யாது நான் செய்வதென்னே செந்தியார் வேள்வி யோபா தில்லை சிற்றம்பலத்தை அந்தியும் பகலும் மாட அடியனை அலசுங்கொள்ளும். இதான் உங்களுக்கு வருத்தம் ஆயிருமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் அப்பர் சாமிகள். அது என்ன சொல்கிறார் பாருங்க, செந்தியார் வேள்வி யோபா தில்லை சிற்றம்பலத்தை அந்தியும் பகலும் மாட, அந்தியும் பகலும் மாட அடியனை அலசும் கொள்ளோ. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குமோ, திருவடிக்கு வருத்தம் இருக்குமோ என்று சொல்லி பெருமானன் அந்த திருப்பதிகத்தில் அந்த 4வது பாட்டில் பாடுறார். சாமியினுடைய கால் வலிக்குன்னு சொல்லி, ஏன்னா எப்பொழுது அந்த கூத்து நிற்கிறதே இல்லை, ஐந்தொழில் கூத்து எப்பொழுதும் சாமி ஆடிக்கொண்டே இருக்கிறாரு. அதனால் சாமி உங்களுக்கு அந்த கால் கொஞ்சம் வலிக்காதா, அது வருத்தம் வராதா, அந்த திருவடிகளுக்கு வருத்தம் வராதா என்று சொல்லி கொஞ்சம் வருந்தி பாடுறாருங்க. நம்ம அந்தியும் பகலும் ஆட, கொஞ்ச நேரம் நம்ம காலை தூக்கிட்டு இருந்தால் நிற்க முடியுமா? ஆனால் பெருமான் அப்படியே அந்த உலகம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக
அப்படியே நின்றுட்டே இருக்கிறார் இல்லையா, அதான் சொல்கிறார், அடியினை அலசுங்கொள்ளோ என்று சொல்லி சொல்கிறார். அதாவது வருந்தாதோ, உங்கள் திருவடியினை வருத்துமோ இல்லை வருத்தாதோ என்று தாம் வருந்துகின்ற கருத்து, கால் மாறி ஆடிய திருவையாடல் பாண்டியனது கருத்து இங்கே வைத்து காண்கன்னு நம்முடைய சேக்குனைய உரை சொல்லியிருக்கிறார். அப்போ பெரியவங்களுக்கெல்லாம் அதை பார்க்குற பொழுது, பெருமானை மீது அளவற்ற அன்பு இருக்கிற பொழுது அந்த வருத்தம் அவங்களுக்கு வருதுங்க. ஆமாம், நம்முடைய ஒரு சில தலங்களுக்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது அந்த வருத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்போடு தான் போகிறாங்க, அந்த வருத்தம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய திருநாளை போவர் புராணத்தில் கூட வரும், வருத்த மிகும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வருத்த மிகும் காதல்னால் சீக்கிரமாக போக முடியலன்னு அந்த வருத்தம், சீக்கிரமாக போய் பெருமான் திருவடி வணங்குறதுக்கு போகிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அதை வருத்த மிகும் காதலால் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் வரும். சாமி போய் சீக்கிரமாக வழிபாடு செய்யணும், அந்த நடந்து போகிறதுனால அவ்வளோ காலதாமதமாகுதுன்னு வருத்தப்படுவாங்களாம். இப்போ வருத்த மிகும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே வந்து அந்த பெருமானுடைய திருக்கூத்தாடுகின்ற அந்த திருவடி கொஞ்சம் வருத்தமாகுமோ என்று சொல்லி பெருமானை நினைந்து கொஞ்சம் அப்பர் சாமியில் இந்த இடத்துல கொஞ்சம் வருந்துறார். கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான் தாபரத்தை என்று சொல்லி திரு ஆய்ப்பாடி தேவாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு, நீடிய மணியின் சோதி நிறை திரு முன்றில் மாடும் ஆடுயோர் கொடிசூல் பொற்றேர் அணிதிரு வீதியுள்ளும் கூடிய பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி பாடிய புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார். அப்படி மணியின் நீடிய அந்த சோதி நிறை திருமுன்றில் மாடும், அதாவது மணிகளது நீடிய ஒளி நிறைந்த திருமுன்றின் பக்கத்தும், அப்புறம் என்ன சொல்கிற, ஆடுகின்ற உயர்ந்த கொடிகள் சூழ்ந்த அழகிய தேர் செல்லும் அணி வீதிகளிலும், அது தில்லை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய 4 வீதிகளும் தேர் செல்லக்கூடிய தேர் சென்று வரக்கூடிய வீதிகள். அப்படி அந்த தேர் செல்லும் அணி வீதிகளிலும் நேர்ந்த திருப்பணிகள் செய்து பாரு, திருவீதியெல்லாம் பணி செய்திருக்கிறார். இங்கேயும் திருவேதி பணி செஞ்சுருக்கிறாரு, அதே மாதிரி திருவாரூர்லேயும் திருவேதி பணி செய்திருக்கிறார். பார்வால திருவேதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார், மார்வார புலிகன்ங்கிற பாட்டில் சொல்கிறார். அப்போ திருவேதி பணி செய்கிறதே அவ்வளோ சிறப்பு. கோயிலுக்குள்ளே போய் பணி செய்கிறது ஒன்று, அப்புறம் திருவேதி பணி செய்கிறதே அவ்வளோ சிறப்பாக. ஏன்னா தில்லை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருவேதிகள், ஏன்னா அந்த திருவேதியை கடைசியாக வெளியில் எப்படி வருவார், புரண்டு தான் வருவார் இல்லையா. பொய் பிறவி பிணியோட்டும் திருவேதி புரண்டு வளங்கொண்டு போக போகிறார். அதனால் அதுக்கு முன்னாடியே அந்த திருவேதியை பணி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்படி திருவேதியிலும் ஆடுகின்ற உயர்ந்த கொடிகள் சூழ்ந்த அழகிய தேர் செல்லும் அணிவீதிகளிலும் அந்த நேர்ந்த திருப்பணிகள் செய்து, அப்படி திருப்பணிகள் செய்து கும்பிடுகின்ற தொழிலை உடையவராகி பாடுகின்ற தூய திருவாக்கினது பணிகளையும் பயிலச் செய்வாராய். பாருங்கள், பணியும் பாடி திருமுறையும் பாடியிருக்கிறார், அதே மாதிரி கைத்தொண்டும் செய்திருக்கிறார். அதான் நமக்கு திருச்செங்கோட்டு தேவாரத்தில் ஞானசம்பந்த பிள்ளையார் சொல்கிறார் இல்லைங்களா, அவ்வினைக்கு இவ்விடையாம் என்று சொல்லும் மகுதிருவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுது. அப்போ கைத்தொண்டும் செஞ்சாராம், அப்புறம் திருப்பதிகமும் பாடினார். கைவினை செய்து அப்புறம் எம்பிரான் கடல் போற்றுதும்னார். கடல் போற்றுதல் அப்படிங்கிறது திருப்பதிகம் பாடுறது. செய்வனை அப்படி செஞ்சால் செய்வனை வந்தம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி அது கொங்கு நாட்டில் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்படி கும்பிடும் தொழிலராகினர், கும்பிடுகின்ற தொழிலை உடையவராகி பாடுகின்ற தூய திருவாக்கினது பணிகளையும் பயிலச் செய்வாரா என்று சொல்லி மணியின் நீடிய சோதி அப்படின்னார். அப்படி இயற்கை ஒளியாதலின் நீடி என்று சொல்லி திருமுன்றில் அம்பலவரது கோயில் திருமுற்றங்கள், திருமுற்றத்தில் கிடைக்கின்றவை மாயா காரியங்களாகிய பொன் மணி முதலியவற்றில் விருப்பமில்லாத பெரியோர்களே அம்பலவர் திருமுற்றத்தில் அனைவார்களாதலின் அவை அங்கு கேட்பாரற்று கிடப்பன. அதான் அந்த காலத்தில் பொன் மணியெல்லாம் செதறி கிடந்தாலும் யார் அதை திரும்பிய பார்க்க மாட்டாங்க. பெருமான கும்பிடக்குறை நோக்கத்தில் தான் போகிறாங்க. மற்றபடி எந்த ஒரு பொருள் கிடந்தாலும் யாரும் எடுக்க மாட்டாங்களா. அதனால் உழவார பணியை அவர் அப்படியே எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டுட்டு போயிட்டே இருப்பார் அப்பர் சாமி. நம்ம அதெல்லாம் அப்புறப்படுத்தி பணி செய்து கொண்டு, அப்படி தானே புகழூரில் சொல்கிறார், பொன்னோடும் மணியோடும் கல்லோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை துணிந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அதெல்லாமே ஒன்றா தான் அவங்களுக்கு தெரியும். அவை கேட்பாரற்று கிடப்பன வணங்க வரும் தேவர்களின் முடிகளின் மோதுதலால் சிந்திய மணிகளும் அங்கு கிடப்பன என்பது
ஏற்கனவே நம்ம சிந்திச்சிருக்கிறோம். அதாவது தேவர்கள்லாம் வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஒருத்தர் அந்த கிரீடமெல்லாம் பட்டு அந்த மணிகளெல்லாம் உதிர்ந்து கிடக்குமா. முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதையெல்லாம் வந்து வாயு வந்து தன்னுடைய காற்று வந்து வேகமாக அடித்து கொண்டு சென்றது, மலை வந்து அதை தூய்மைப்படுத்தியது. அது போதாது என்று சொல்லி அடியார் பெருமக்கள் வந்து அதையெல்லாம் தூய்மைப்படுத்தி அடியார்கள் வந்து பனிநீர் தெளித்து அதை தூய்மைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு. அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் அதெல்லாம் தூய்மைப்படுத்துகிறார். திருப்புகழ் திருமுற்றத்தில் திருவருளால் வந்த செம்பொன்னையும் நவமணிகளையும் நாயினார். அதில் பொண்ணும் வந்தது எங்கே, புகழூரில் இல்லையா. அப்படியா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி எடுத்து அந்த வாவியில் போட்டார், குளத்தில் போட்டார். கல்லோடும் மண்ணோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை துறைந்திருந்தார். எல்லாம் ஓடும்னே வரும். கல்லோடும் மண்ணோடும் சொல்லோடும் பொன்னோடும் வேறுபாடில்லா நிலைமை துணிந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவார். இந்த மணிகள் கோயில் திருமதிலும் கோபுரம் நாசி முதலியவற்றை விளங்குவை என்றும் தரிசிக்க வரும் தேவர் முதலியோர் அணிகலன்களை விளங்குவன் என்றும் உரைத்தலுமாம் என்று சொல்லி ஆடுயர் கொடிசூல் வீதியினார். ஆடுயர் கொடிசூல் வீதி தேர் வீதி என்று சொல்லார். வெண்கொடிகள் சூழ்தல் வீதிகளுக்கு அழகு என்று சொல்லார். விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் இல்லையா அப்பர் சாமிகளுடைய தேவாரத்தில். மாடந்தோறும் சோதி வெண்கொடிகள் ஆடும் சுடர்மடு நெருகு என்று சொல்லப்படுகிறது. தேரார் வீதியில் தேவர்குலாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. திருப்பல்லாண்டு சொல்கிறார் இல்லையா. தேரார் வீதியில் தேவர்குலாங்கள் என்று சொல்லி திருவீதி என்று சொல்லுவது முக்தி திருவை கூட்டுவிக்கக்கூடிய வீதி. அந்த வீதியே நமக்கு முக்தி கொடுக்கும். தில்லை சிதம்பரத்தில் போய் வழிபாடு செஞ்சால் அந்த வீதியை வணங்கிட்டு வந்தால் கூட போதும். கோயில் சாத்தி இருக்குது பரவாயில்ல, வீதியை வணங்கிட்டு அப்படியே அப்பர் சாமியுடைய திருவடியை நினச்சிட்டு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடியை நினச்சிட்டு இவங்கெல்லாம் இப்படி தானே வந்தாங்க வழிபாடு செஞ்சாங்கன்ட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே போதும். நமக்கு கோயில் சாத்தியிருந்தாலும் கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், அந்த ஒரு உணர்வு நமக்கு வரணும். முதல்ல மாதவங்கள் நல்கும் திருவீதி, அப்படி மாதவங்கள் நல்கும் திருவீதி, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி, இப்படி எல்லாம் சேக்கிழ பெருமான் நமக்கு அந்த வீதிகளை சொல்கிறார். கூடிய பணிகள் தம்மால் இயன்றன எல்லாம் என்றும் வேண்டிய பணிகள் என்று சொல்கிறார். கும்பிடுதெல்லாம் மனத்தினாலும் வாக்கினாலும் பணி செய்வது என்று சொல்கிறார். மனத்தினாலும் வாக்கினாலும் பணி செய்தலும் கும்பிடுதலின் பார்ப்படும் என்று சொல்கிறார். மணிகளும்னா திருவீதி பணி செய்து கும்பிடும் தொழிலுடன் என்று சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டில் அருட்பெருமகிழ்ச்சி பொங்க அன்னம்பாலிக்கும் என்னும் திருக்குறுந்தொகைகள் பாடி திரு உலவாரம் கொண்டு பெருக்கெழு காதலோடும் பெருந்திரு தொண்டு செய்து விருப்புறு மேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட. கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட. ஐயா அன்றைக்கு பேசுகிற போது சொன்னார் இல்லையா. ஏன்னா திருமேனியில் வந்து திருநீர் பூசியிருக்கிறார், உலவாரமும் செய்திருக்கிறார். அந்த புழுதியும் இருக்குது, திருநீற்று ஒரு கோலம் இருக்குது. அப்படி கண்ணில் மலை போல நீர் வருகின்ற பொழுது அந்த கண்ணீரும் அந்த நீரும் சேர்ந்து ஒரு வண்டல் போல் இருந்தது என்று சேக்கிழ பெருமான் இங்கே சொல்கிறார். கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட. கண்ணீர் வந்து வெந்நீரோடு கலந்ததுனால அப்படி ஒரு வண்டல் படிந்த ஒரு காட்சியாக இருக்குது அவர் திருமேன். யார் நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு. விருப்புறு மேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட அப்படின்னார். அப்படியே தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சோல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளேனர். அப்படியே பதிகம் பாடிக்கிட்டே இருக்கிறாரு. கண்ணில் அருவி போல் நீர் கொட்டுது. அந்த உடம்பில் இருக்கக்கூடிய திருநீரோடு அந்த கண்ணீர் கலக்குது. ரெண்டும் சேர்ந்து ஒரு வண்டலாக ஒரு சேரு போல் இருக்குதான். அப்பர் சாமிகளுடைய திருவுருவத்தை அப்படி சித்திரமாக வரைகிறார். அப்பர் சாமிகளுடைய திருவுருவத்தை என்னுடைய சேக்கிழ பெருமான். சொல் சித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அந்த சொல் சித்திரம் அப்படிங்கிறது. அருட்பெருகு மகிழ்ச்சி பொங்கன. அருளை பெற்றதனால் உள்ளதாகி பெருமகிழ்ச்சி. இப்போ பெருமானுடைய அருளை பெற்றதனால் அவருக்கு இன்னும் மகிழ்ச்சி அதிகமாகுது. பெருமகிழ்ச்சி பொங்க அன்னம்பாலிக்கும் என்று சொல்லக்கூடிய திருக்குறுந்த 5ஆம் திருமுறையில் இருக்கக்கூடியது. அது அப்புறம் பாடிக்கலாம். அன்னம்பாலிக்கும் என்று தொடங்குகின்ற திருக்குறுந்தொகைகளை அருளி செய்து திரு உலவாரம் கொண்டு உலவாரப்படையை தாங்கி மிக பெரிதாக மேலெழுகின்ற காதலுடனே பெரிய திருத்தொண்டினை செய்து விருப்புறு மேனி கண்ணீர் வெந்நீர் வண்டலாட. விருப்பம் பொருந்தும் திருமேனியில் வடியும் கண்ணீரினால் கரைந்த திரு வெண்ணீட்டினோடு ஆகிய வண்டல் பொருந்த என்று சொல்கிறாருங்க. அன்னம்பாலிக்கும் என்று அருட்பெரும் மகிழ்ச்சி. அருளை பெற்றேன் என்ற ஆர்வத்தால் மிக்கெழுகின்ற மகிழ்ச்சி
அது வந்து இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியில் என்று திருக்குறந்தைகளை வந்து அதை குறிப்பிட்றார். இன்னம் பாலிக்குமோ, இந்த ஒரு வாய்ப்பு சாமி நமக்கு கொடுத்துரு. இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே என்று சொல்கிறதுனால இப்பிறவியே என்று சொல்லி இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே என்று சொல்லி திருக்குறந்தொகையில் குறிப்பிட்றார். அன்னம் பாலிக்கும் என்னும் இது திருப்பதிகத்தின் தொடக்கம் என்று சொல்லி பாலிக்கும் என்று தொடர்ந்து கூட்டி அருளால் வரும் மகிழ்ச்சி பொங்கும்படி அன்னத்தை வழங்கும் என்று உரைத்து சொல்லார். மலமாய் கழியும் ஏனைய அன்னம் போலல்லாது தில்லையில் இறைவர் வழங்கும் அன்னம் அருளை பெருவித்து மலத்தை நீக்கி சிவனது ஆனந்தத்தை விளைக்கும் என்று பொருள் கொள்ளுதலுமாம் என்று சொல்லி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறார், முக்தி திருவ சொல்கிறாருங்க. பெருமானுடைய அந்த திருவருள் அன்னத்தை சொல்கிறார். நம்ம உண்ணக்கூடிய அன்னத்தை சொல்ல இங்கே வந்து திருவருளாகிய அன்னம் அப்படிங்கிறார். அதான் இதில் என்ன சொல்கிறார்னா உரையில் சொல்கிறார், தில்லையில் இறைவர் வழங்கும் அன்னம் அருளை பெருவித்து மலத்தை நீக்கி நமக்கு வந்து மலத்தை நீக்கி சிவனது ஆனந்தத்தை விளைவிக்கும் கூடிய ஒரு அன்னம் என்று சொல்லி சொல்கிறார். குறுந்தொகை அப்படிங்கிறது அது ஒரு யாப் இல்லைன்னா 5ஆம் திருமுறையில் வரக்கூடியதாக குறுந்தொகை பாடி தான் நமக்கு அப்பர் சாமிகள் மட்டும்தான் குறுந்தொகை பாடுறார். வேறு யாரும் திருத்தாண்டகமும் அப்பர் சாமிகள் மட்டுமே பாடுறார். குறுந்தொகை என்பது யாப்பின் வகை. தாண்டகம் திருவிருத்தம், அதே மாதிரி குறுந்தொகை என்பது போல பதிகத்தில் ஒவ்வொரு திருப்பாட்டும் குறுந்தொகை பாட்டானதால் பன்மையால் கூறினார் என்று சொல்லார். தில்லைக்கு நாயனார் பாடியனவாகிய குறுந்தொகை பதிகங்களில் நமக்கு கிடைத்துள்ளது 2. அவற்றில் இந்த பதிகம்தான் முதல்ல வச்சு சொல்லப்படுவது. தில்லையிலேயே நிறைய குறுந்தொகை பாடியிருக்கிறார், ஆனால் நமக்கு 2 பதிகம்தான் கிடைச்சிருக்கு. உலவாரம் இங்கு திரு என்றது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்ற அழகு. இது பேராசிரியருடைய உரைங்க. அப்படின்னா என்னென்னா கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். யார் பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் வரும், அதான் அப்படிங்கிறதுங்க. பெருமானுடைய அதை முக்தி அப்படின்னு சொல்கிறது அதான். இந்த கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்ற அழகு என்று சொல்லி திருவளர் தாமரை என்ற திருக்கோவையாருக்கு பேராசிரியருடைய உரை சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார். ஆமாம், அகுது என் சொல்லியவாரோ எனின் யாவன் ஒருவன் யாதொரு பொருளை கண்டானோ அக்கண்டவர்க்கு அப்பொருள் மேல் சென்ற விருப்பத்தோடு கூடிய அழகு என்று சொல்கிறாருங்க. கோயிலை வந்து திருக்கோயில் என்றும், அதே மாதிரி கோயில் வாயிலை திருவாயில் என்றும், அழகை திரு அழகு என்றும், பாதுகையை திருவடி நிலை என்றும் எழுந்தது என்று சொல்லி நாயனாரது திருக்கையில் ஏந்தியதும் அவர் திருப்பணி செய்ய உதவுவதுமாகிய உளவாரம் அடியார்களது விருப்பங்களை எல்லாம் கவரும் தன்மையுடையது, அழகுடையது என்று சொல்லி ஆசிரியர் காட்டிய வரலாறு என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுக்கு அழகு என்ன, உளவாரப்படை தான் இல்லையா? உலகேத்தும் உளவார படையாளி, உடையரசு உலகேத்தும் உளவார படையாளி இல்லையா? அதனால் நாவுக்கரசு பெருமானுக்கு அழகு என்னென்னா முருகன் கையில் வந்து வேல் இருந்தால் தான் அழகு இல்லையா? அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் கையில் உலவாரம் இருந்தால் தான் அழகு. முருகப்பெருமானுக்கு எப்படி வேலோ அது மாதிரி நாவுக்கரசு பெருமானுக்கு உலவாரம். பிள்ளையாருடைய கையில் தாளம், சாமி கொடுத்த தாளம் இல்லையா, பொற்றாளம். எப்படி ஒவ்வொன்றும் பெருத்தலு காதலோடும் பெருந்திருத்தொண்டினார் திருப்பதிகம் பாடி திளைத்தலினும் இத்திருத்தொண்டினில் நாயனாருக்கு மிக்க காதல் எழுந்தது. பதிகம் பாடி மீண்டும் அந்த தொண்டிலையும் நாயனாருக்கு வந்து மிக்க ஒரு காதல் எழுந்தது என்று சொல்றார். அதனினும் பெரிய தொண்டாக நாயனார் கருதினர் என்றும் அறிவிக்க இவ்வாறு கூற. அதாவது என்ன சொல்றாருன்னா, திருப்பதிகம்பாடி திளைத்தலினும் இத்திருத்தொண்டினில் நாயனாருக்கு மிக்க காதல் எழுந்தது என்றும் இதனையே அதனினும் பெரிய தொண்டாக நாயனார் கருதினர் என்றும் அறிவிக்க இவ்வாறு கூறினார் என்று சொல்லி பெருத்தலு காதலோடும் பெரும் திருத்தொண்டு செய்து அப்படின்னு சொல்கிறார். விருப்புறும் மேனி, திருப்பணி செய்து தலைமுதல் கால்வரை உள்ள அங்கங்களை எல்லாம் இறைவனது பணிக்கு பயன்படுத்தும் விருப்பு. திரு அங்கமாலை பதிகத்தில் அதை பற்றி எல்லாத்துக்கும் அங்கமாலை பதிகம் தெரியலையா? தலையை நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்துங்கிற பதிகம். ஒவ்வொரு உறுப்பு எதுக்காக சாமி நமக்கு கொடுத்துருக்காருன்னா இறைவனை வழிபாடு செய்வதற்காகவே கொடுத்துருக்கிறார். அந்த திருவங்க மாலையில் அப்படி தான் கைகால் கூப்பி தொழிற் கடி மாமலர் தூவி நின்று இல்லையா? செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்பிரை செம்பவல, எல்லாமே கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்ணன் தனை, இப்படி எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாமே இறைவனை வழிபாடு செய்வதற்கு அப்படிங்கிறது அதில் வருது. கால்களால் பயனன் அரண் கோயில் வளம் வந்து, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன் சொல்கிறார். ஆமாம்,
பெருத்தலு காதலோடு முடியும். விருப்புறு மேனி, திருப்பணி செய்து தலைமுதல் கால்வரை உள்ள அங்கங்களை எல்லாம் இறைவனது பணிக்கு பயன்படுத்தும் விருப்பு. திரு அங்கமாலை பதிகம். கண்ணீர் வெந்நீற்று வண்டலாடன்றது திருமேனியில் தூய வெந்நீர் துதைந்த மோரும் மேனியும் இல்லையா? நாயனாருடைய திருமேனி அப்படி நீர் புதைந்த மேனி, அப்படி திரு வெந்நீற்றை நிறைய அணிந்திருந்தனர். மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடியும் மதுர வாக்கில் சேர்வாகும் தீந்தமலின் மாலைகளும் செம்பொற்றாலை சார்வான திருமணமும் உலவார தனிப்படையும் தாமுமாகி பார்வால திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார்னர். இது திரு ஆரூரில் இல்லைங்களா? அங்கேயும் திருவீதி பணி செய்திருக்கிறார், இங்கேயும் திருவீதி பணி செய்திருக்கிறார். இது அதாவது மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும்னா இது அருட்கண்ணீர் இடையறாது பெருக்கெடுத்து மார்பிலே வழிகின்றது, அதனால் திருநீர் நனைந்து வண்டல் போக அப்படின்னு சொல்கிறார். வண்டல்னா சேற்று நீர், அப்படியே சேறுபார் இருக்கிற சேருக்கு பேர் தான் வண்டலுங்க. எப்படி சேராச்சு? திருநீற்றோட கண்ணீர் சேர்ந்து அப்படி எவ்வளோ திருநீர் பூசியிருப்பார் பாருங்க திருமேனியில். நாவுக்கரசு பெருமானுடைய திருமேனியில் வண்டல் போல் சேறு போல் ஆகுதுன்னா இப்போ எவ்வளோ திருமேனி பூசியிருக்கார். ஆமாம். புலரி எழுந்து புடல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்தில் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவனப் பணிகள் நீடு செய்து அப்படின்னார். அப்படி நந்தவனத்தில் போய் பணி செய்கிறதுக்கே சேரமான் பெருமாள் நாயனார் உடம்பு பூரா திருநீர் பூசிட்டு தான் போய் பணி செய்வாராம். திருநீர் பூசாமல் நம்ம பதிகம் கூட படிக்கக்கூடாது. திருநீர் பூசிட்டு தான் பதிகம் படிக்கும். நெற்றியில் நிறைய திருநீர் இருக்கணும். கோலத்தார் பாட என்று சொல்லி அந்த அன்னம்பாளைக்கு இந்த இதில் செல்வ நெடுமாடம் பதிகத்தில் சொல்கிறார். கற்றாங்கரியாம்பி பதிகத்தில் கடைசி பாட்டில் சொல்கிறார் கோலத்தார் பாட என்று சொல்லுவார். கோலம்னா இதுதான் திருவேடம் தான். கண்ணீர் வெந்நீற்று மண்டல் அப்படின்னா தூய வெந்நீர் துதைந்த மோனி என்றபடி துதைந்த பொன் மேனி என்றபடி நாயனார் திருவெண்ணீற்றை நிறைய அணிந்திருந்தனர். மார்வார பொழிகண்ணீர் மலைவாரும் திருவடியும் என்று சொல்லி அருட்கண்ணீர் இடையறாது பெருக்கெடுத்து மார்பிலே வழிகின்றது, அதனால் திருநீர் நனைந்து வண்டல் போல ஆக என்று சொல்லி, அதாவது சேற்று நீர் போல இருந்தது. மகளிர் விளையாட்டு என்று கூறினர் முன் உரைகாரர் என்று சொல்லி அப்படியெல்லாம் அவருடைய திருமேனியில் அப்படி இருக்கும் அப்படின்னார். தில்லையம்பதிதன் காலத்தில் கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்கின்ற பொழுது அப்படி தான் வழிபாடு செய்கிறார். அப்படியே உடம்பு பூரா கண்ணீரால் நலையுது. மலைச்சிகர சிகாமணிய மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அலைத்து விழும் கண்ணருகே ஆகத்து பாய்ந்திலைய தலை குவித்த கையினராய் தாழ்ந்து புறம் போந்தணைந்தார். 275க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக 275வது பாட்டுக்கு மேலே வரும். 340 தொண்டை நாட்டு யாத்திரையில் வருது. கைலாயம் அங்கிருந்து தான் கைலாயம் ஆரம்பம். 340வது பாட்டு. மலைச்சிகர சிகாமணியன் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலைத்தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலிய தலைக்கு வைத்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார் அப்படின்னார். பாருங்க, அப்போ சாமியை பார்த்து வழிபாடு செஞ்சாலும் கண்ணீர் மலை தான். அடியாரை பார்த்து நாயனாரை பார்த்து கண்ணப்ப நாயனாரை பார்த்து வழிபாடு செஞ்சாலும் அதே கண்ணீர் மலை தான். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, சாமி மேலேயும் ஒரே மாதிரி அன்பு வச்சிருக்கிறார், அதே மாதிரி அடியார்கள் மேலேயும் ஒரே மாதிரி நாவுக்கரசு பெருமான் அன்பு வச்சிருக்கிறார். அதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். பெருமானை பார்த்தா எப்படி கண்ணீர் வருமோ அதே மாதிரி நாயனாரை பார்த்தும் அவருக்கு கண்ணீர் வந்தது. அதான் திரு குறுந்தொகை கோயில் பதிகத்தில் இதான் அன்னம்பாளைக்கு இந்த பதிகம் எடுத்துக்கோங்கம்மா. அன்னம்பாளைக்கு இந்த இல்லை சிற்றம்பலம் வேணால் பாடிடலாம். குறுந்தொகை ஒரு மைக் எடுத்து நிவேதிதத்தை கொடுங்க. 5ஆம் திருமுறை செல்ஃபோன்லேயே பாருங்கள், சைவம்.com வரும் பாருங்கள். அன்னம் பாலிக்கும் தில்லை பாலிக்கும் மேலுமே பூமிசை என்று பாலிக்கும் அருகண்டின் இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே மலர் கொண்டு நீர் சுரும்பற்ற பட கூவி தொழுமீனே கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன்
பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே ஹரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்றவர் சிறிச்சுற்று பலர் பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்துய்மீனே அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் வினை தொந்தந்தான் என் செய்யும் இல்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு ஓனிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி நாமனை தேனிலாவிய சிற்றம்பலமனார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே ஆனவர் சென்று வரங்கோலும் சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பல சிட்டன் சேவடி சொல்லுமன் சிட்டர் பாலனுகான் திருக்காலனே ஒருத்தனாருலகங்கட்கு ஒரு சுடர் திருத்தனார்தில்லை சிற்றம்பலவனார் மூன்றுடன் மாய்த்தவன் உண்மையே நாடி நாரணன் தேடியும் மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்ப மலவன் திருமலை அதிர ஆத்தெடுத்தான் மிதிகள் சேவடி. இந்த திருப்பதிகை அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தினுடைய பதிக குறிப்பு என்ன அப்படின்னா, அருள் பெற்ற மகிழ்ச்சியில் திளைத்தது தில்லை சிற்றம்பலமும் அன்னமும் பொன்னும் இன்னும் எதுவும் என்று சொல்லி பிறவியில் வேறு எது வேண்டும் என்று சொல்லி அதை சென்றடைந்து உய்மின் என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் இந்த பதிகத்தில் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலுமை பூமிசை என் அன்பு பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்கும் இப்பிறவி அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இதில் இந்த திருப்பதிகத்தில் தான் என்ன சொல்கிறார்னா, அன்னம்பாலிக்கு என்று நாயனாரது மெய்த்திருவாக்கின் பயனாக இன்றளவும் தில்லைக்கூத்தன் திருமுன்பு அடைந்தார்க்கெல்லாம் அன்னம்பாலிக்கப்பட்டு சோற்று சிறப்பு வளர்ந்தோங்கி வருதல் கண்கூடு. இன்றைக்கும் அங்கே இப்போ வருஷத்தில் ஒரு முறை நம்ம கோயில் எல்லாம் அன்னாபிஷேகம் இல்லையா, ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு. ஆனால் அங்கே தினசரி அன்னம்பாலி, அதான் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படிங்கிறது. அன்னம்ங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய அன்னன்னு ஒன்று, இன்னொன்று முக்தியாகிய அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்தியாகிய அன்னம் என்று சொல்லி அங்கே போய் வழிபாடு செஞ்சால் என்னென்னா நமக்கு வினைகள் நீங்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் பொற்றால் தொலை அப்படின்னார். அதாவது தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் பொற்றால் தொலை ஊனடைந்த உடம்பின் பிறவியே
தான் அடைந்த உறுதியை சாருமால் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு 2வது பாட்டிலேயே சொல்கிறார் இல்லையா. முதல் பாடல் கூத்தப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தது, 2வது பாட்டு அவரே பாடுறார். அந்த அவர் பாடிய முதல் திருப்பாட்டிலேயே வந்து தில்லையம்பதி சென்று வழிபாடு செஞ்சால் நமக்கு இந்த பிறப்பினுடைய நோக்கம் நிறைவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிறப்பினுடைய நோக்கம் என்ன? மீண்டும் பிறவாமை. மீண்டும் பிறவாமை வேணும்னு நம்ம என்ன செய்யணும்? தில்லை சென்று பெருமானுடைய திருவடியை வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பதிகத்திலே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொல்கிறாரா, அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று பல பேசப்படாமனும் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினேன்னார். அரிச்சுற்ற வினை அப்படின்னா அரிக்கின்ற, நம்மளை வருத்தக்கூடிய அந்த சூழ்ந்த வினை வந்து நம்மை தாக்குவதற்கு முன்பாக, எல்லாரும் பார்த்து நம்மளை சிரித்து பேசுவதற்கு முன்பாக, இப்படி வினையால் இப்படி அவதிப்பட்டு இருக்கிறானே, வினை வயப்பட்டு இருக்கிறானேன்னு சொல்லி எல்லாரும் நம்மை சிரித்து பேசுவதற்கு முன்பாக சென்று பெருமானுடைய திருவடியை வணங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி அடுத்த பாட்டில் ரொம்ப அருமையான பாட்டு, அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் அப்படின்னு. அல்லல் என் செய்யும், தொல்லை வல்வினைனா பழைய சஞ்சித வினைகள், எந்த வினையும் நம்மளை வந்து எதுவும் செய்ய முடியாது. அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் அப்படிங்கன்னா, தொல்லை வல்வினை பழைய சஞ்சித வினை. சஞ்சித வினை நமக்கு பாதிப்பு இல்லைன்னா, சஞ்சித வினை என்று சொல்வது பழைய வினை இல்லையா. சஞ்சித வினை வந்து நமக்கு பக்குவம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். மீண்டும் நமக்கு ஆகாமியம் கிடையாது, அப்புறம் பிராரத்தமும் இல்லை. எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது பழைய வினை தான் இல்லைங்களா. அதனால் வந்து அந்த வினையே நீங்கணும்னு என்ன செய்யணும்? நாம் தில்லை சென்று கூத்தப்பெருமானுடைய திருவடியை மனமொழி மெய்களால் வணங்கணும். ஆமாம், அங்கே போய் பணி செய்யணும், அதே மாதிரி பதிகம் பாடணும். அப்படி பல செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதான் ஊனிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நானிலாவி இருப்பன் என் நாதனை என்று சொல்லி உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டிருப்போம்னு சொல்லி அப்புறம் ஊனிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை, நாதன்னா தலைவன் கூத்த பெருமானை சொல்கிறார். தேனிலாவிய சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே என்று சொல்லி இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் நாம் வந்து வணங்கி கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த உரைப்பு இங்கே நமக்கு அப்பர் சாமிகள் வந்து சொல்கிறார். ஊனிலாவி உடம்புல உயிருள்ள அளவும் பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு விதி. அப்புறம் என்ன சொல்கிறார்? ஒரு கடைசி ஒரு பாட்டில் சொல்கிறார், நாடி நாரணன் நான்முகன் என்றவர் தேடியும் திரைந்தும் காண வல்லரோ மாட மாளிகை சூழ்தலை அம்பலத்தை ஆடிபாதம் என்னெஞ்சில் இருக்க வேணார். திருமாலும் பிரமனும் தேடி காண முடியலையாம் பெருமான் திருவடியை, ஆனால் அந்த திருவடி எங்கே இருக்குதான்? இவருடைய நெஞ்சுக்குள் இருக்குது. ஆடிபாதம் என்னெஞ்சுள் இருக்க வேணும். என் நெஞ்சுக்குள் இருக்கிற திருவடியை போய் நிலத்தை தோண்டிய மேலே விண்ணுலகத்தில் போய் பார்க்கவா முடியும்? அப்படி பார்க்க முடியாது. அந்த அவங்க தேடி காண முடியலன்னா அந்த திருவடி எங்கே இருந்தது? அப்போ என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லி. அப்படின்னா எல்லா பக்கம் இருக்கக்கூடியது வியாபகம்தான் பெருமானுடைய திருவடி. எல்லா பக்கம் இருக்கக்கூடிய திருவடியாக இருந்தாலும் அவர் வந்து அப்படி சொல்கிறார். ஆமாம், அதில் அந்த அன்பினுடைய ஒரு மிகுதி பாட்டை தான் இதில் நம்ம பார்க்கணும். சிக்கென பிடித்தேன் எங்கே எழுந்தருவது இனியன்னு ஏன்னா மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லையா, சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இணைய அப்படின்னா சாமி இனிமேல் எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி இங்கே ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே, எல்லாம் ஒரே பொருள் தானே. ஆமாம். மிதிகொள் சேவடினர் மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் முடி பத்திர மிதிகொள் சேவடி என் சென்றடைந்து உய்மினே என்று சொல்லி. மிதிகொள் சேவடினா அந்த ராவணனை மிதித்த சேவடி என்று சொல்லி சொல்கிறார். ராவணனை மிதித்த சேவடி, மிதித்தமையால் தண்டனையும் கொள்ளுதலால் அருளும் செய்த திருவடி என்று சொல்லி. இது ராவணனையும் சொல்லலாம், காலனையும் சொல்லலாம். அவன் மிதித்தது கொன்றது ரெண்டுமே வந்து இது ரெண்டு பேர்த்துக்குமே அப்படி அருள் செய்திருக்கிறார். மிதி சேவடி கொள் சேவடி என்று சொல்லி சொல்கிறார். அன்னம்பாலிக்கும் என்ற நாயனாத மெய்த்திருவாக்கின் பயனாக இன்றளவும் தில்லைக்கூத்தன் திருமுன்பு அடைந்தார்க்கெல்லாம் அன்னம்பாலிக்கப்பட்டு சோற்று சிறப்பு வளர்ந்தோங்கி வருதல் கண்கூட அன்றியும் திரு அம்பலமுடையாருக்கு நாளும் நாளும் ஆறுகால பூசையிலும் அன்னாபிஷேக வழிபாடும் அதே மாதிரி நாளும் பல திரு பாவாடை நிவேதனங்களும் இத்தலத்துக்கே உரிய சிறப்புகள் என்று சொல்லி திருப்பாவாடை நிவேதனம்னு ஒன்று இருக்குதுங்க. அது வந்து நம்ம தொகை அங்கே செலுத்தினா அந்த பாவாடை சாத்துறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெருமானுக்கு அன்னம் சாத்தி
தில்லைவாழந்தர்கள் எல்லாத்துக்கும் அந்த உணவை வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு சிலர் வந்து ஏற்று செய்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த அன்னைக்கு வந்து உணவு அதுதான், அங்கே சாற்றப்பட்ட உணவு. அதுபோக நிறைய பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு அதுக்கு பேர் பாவாடை விழா என்னமோ சொல்லுவாங்க, இன்னும் செய்கிறாங்க. கோயில் உறுப்புகள் அன்னமய கோஷமும் ஒன்றாகும் என்று சொல்லி சொல்கிறார். சிறப்பு பற்றிய திருப்பகத்தை மாகேஸ்வர பூஜையில் தேவாரம் ஓதும்போது நியதியாய் ஓதும் மரபு கையாளப்பட்டு வருகின்றது என்று சொல்லி, அதனால தான் அந்த மாகேஸ்வர பூஜையை போலாம் அன்னம்பாளைக்கும் தில்லை சிற்றம்பலம் சொல்கிறாங்க. அதே மாதிரி கொண்டு வந்து மனை புகுந்தெல்லாம் சொல்லுவதுக்கு காரணம். அடுத்த திருப்பாடல். மேவிய பணிகள் செய்து விலங்கனால் வேட்களத்து சேவுயர் கொடியார் தம்மை சென்று முன் வணங்கி பாடி காவியங்கண்டர் மன்னும் திருக்களிப்பாலை தன்னில் நாவினுக்கரசர் சென்று நன்னினார் மன்னோர் வாழ்க. அங்கிருந்து மீண்டும் வந்து சாமி எங்கே போகிறாருன்னா, அப்படி திருப்பணியில் செய்து விளங்கும் நாட்களில் திருவேட்களத்தில் எழுந்தருளி இடபத்தை உயர்த்திய கொடியினையுடைய சிவபெருமானை திருமுன்பு சென்று வணங்கி பாடி. திருவேட்களம் அப்படிங்கிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அண்ணாமலை பல்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற ஒரு தலம். ஞானசம்பந்த பெருமான் அங்கே தான் தங்குறார். தில்லை வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் திருவேட்களத்தில் தான் தங்குறார். ஏன்னா தில்லையம்பதியில் வந்து மலசலங்கள் எல்லாம் கழிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் வந்து தங்கிய இடம் திருவேட்களம் என்று சொல்லுவாங்க. அந்த திருவேட்களம் சென்று வழிபாடு செய்து பெருமானை திருமுன்பு சென்று வணங்கி பாடி நீலமலர் போலும் நிறமுடைய அழகிய கண்டமுடைய பெருமான் நிலை பெற்று எழுந்தருளிய திரு கழிப்பாலை என்று சொல்லக்கூடிய பதி, அது அங்கே அருகில் இருக்கக்கூடிய பதி திரு கழிப்பாலை. அப்படி சென்று போய் திருநாவுக்கரசனாய் மண்ணுலகத்தவர் வாழும் பொருட்டு நன்னினார், இந்த உலகத்தவர்கள் எல்லாம் வாழும் பொருட்டாக அந்த திரு கழிப்பாலையும் சென்று வழிபாடு செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சேவுயர் தமது உள்ளத்து பொருந்திய என்று சொல்லி சேவுயர் கொடியார் உயர் வந்தின் கொடியான் என்று சொல்லி அவருடைய பிள்ளையார் சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டு திரு கழிப்பாலை தன்னில் சென்று நாவினுக்கரசர் மன்னோர் வாழ நன்னினார் என்று சொல்லி, மன்னோர் வாழ்வடைதலாவது அவரை பின்பற்றி அடைந்து துதித்து உய்தல். மன்னோர் வாழ்வடைதல் நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கி அதை வழிபட்டு நம்ம வந்து உய்வடைகிறது என்று சொல்லி சொல்கிறாருங்க. அது கழிப்பாலை தேவாரத்தில் நன்று தான் அந்த திருக்குறுந்தொகை, அதுவும் ஒரு திருக்குறுந்தொகை திருவேட்களத்தில் பாடுறார். நன்று நாள்தோறும் நவ்வினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்துள்ளரை துன்று பொற்சடையானை தொழுமினே. அதாவதுங்க என்ன சொல்கிறாருன்னா, நன்று நாள்தோறும் நவ்வினை போயரும் திருவேட்களத்து பெருமானை சென்று வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வினைகள் போயிடும். அப்படி வினை போயிருச்சுன்னு வச்சுங்களேன், என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம். இப்போ நம்ம இன்பத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது நம்ம செய்த வினை தாங்க. வினை மட்டும் போயிருச்சுன்னா இன்பம் தானே நமக்கு கிடைக்கும், சித்திக்கும். அப்போ இன்பம் வினை போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வேட்களம் சென்று வழிபாடு செய்யணும். அதுவும் வந்து சைவ சமயத்தில் தாங்க. சமணமெல்லாம் எப்படி தெரியுமா? சமணமெல்லாம் ரொம்ப கொடுமையான சமயங்கள். எப்படின்னா, தன்னை ரொம்ப வருத்திக்குவாங்க, தன்னுடைய முடியை தானே பிடுங்கிக்குவாங்க, சுடுபாறையில் கிடக்கிறது, அப்புறம் மொட்டை அடிச்சுக்கிறது, ஆடை இல்லாமல் தெரியும். இதெல்லாம் அவங்களுடைய ஒரு கீழான ஒரு நிலை. ஆனால் சைவ சமயம் எங்கேயும் அப்படி சொல்லவே இல்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்குது, என்றும் இன்பம் தலைக்கு இருக்கலாம்ங்குது. நமக்கு எவ்வளோ சௌகரியம் பண்ணி கொடுக்குது பாருங்கள் சைவ சமயம். எதையாவது விட்டு கொடுக்க சொல்லுதா? ஏதோ மொட்டை அடிச்சுக்க சொல்லுதா? இல்லை மயிர் ஏதாவது நீங்களே பிடிங்கக்கணும்னு சொல்லுதா? இல்லை விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது? விரதம் கூட இருக்க வேண்டாம்னு தான் சொல்லுது. அது நமக்கு வந்து விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது? அது என்ன கோயிலுங்க அது? திரு வலஞ்சொலி சென்று அதை என இசையோடு பாடும் அடியார் அடி சேர்வதே ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாரெல்லாம் அடி சேர்வதே ஞானம்ங்கிறார். யாரெல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை இசையோடு பாடுறாங்களோ அவங்க திருவடியை போய் வணங்குறதா ஞானங்கிறார். விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது? சும்மா விரதமெல்லாம் இருந்துட்டு வாரத்தில் 4 நாளைக்கு ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க. இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விரதம், சோமவார விரதம், எப்போ தான் ஜோறு இருக்கிறது, வீட்டில் எப்போ தான் சாப்பாடாக்குறது, வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டு விரதமே இருந்துக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பெருமான வழிபாடு செய்யணும். நம்மளுக்கு எதுக்காகவும் நம்ம சாமிக்காக நம்ம எதையுமே விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதுதான் சைவ சமயம். சாமி எப்படி இருக்கார்? அப்படி அம்மையோடு இருக்கிறார் இல்லைங்களா? ஆமாம்.
அது மாதிரி தான். அதாவது இறைவன் எப்படி இருக்கிறானோ அது மாதிரி அம்மையப்பராக இருக்கிறார். அது மாதிரி நம்மளும் குடும்பத்தோடு இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், என்றும் இன்பம் தலைக்கு இருக்கலாம் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்கிறார். எதுவுமே நமக்கு எதுக்காகவும் நம்ம சாமிக்காக எதையும் நம்ம விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சமயம் நம்ம செய்வோம். இதை விட்டு போட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தோம்னா எப்படி நமக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி உய்வு கிடைக்கும்? அதனால் எதான் சொல்லார், நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தலைக்கு இருக்கலாம். நம்ம வினை போகணும், என்ன செய்யணும்? சென்று நம்ம திருவேட்களம் சென்று பெருமானை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செஞ்சால் வினையெல்லாம் போயிடும். சென்று நீர் வேட்களத்துள்ளரை துன்று பொற்சடையானை தொழுமினே என்ன, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். திருவேட்களம் போய் பெருமானை வழிபாடு செய்ய உன்னை வினையெல்லாம் போயிடும். வினையெல்லாம் போயிடுச்சுன்னா தானே இன்பம் கிடைக்கும் இல்லைங்களா? ஆமாம். அதனால் ரொம்ப எளிமையான வழியை இந்த பதிகத்தில் சொல்கிறார். நாள்தோறும் நம்மினை போயரும் இடரில்லை, அல்லல் இல்லை, அருவினை இல்லை, துன்பம் இல்லை, இனி துயர் இல்லை, வினையாயின யாரும் அதனின் வேட்களம் கைதொழுது இட்டமாக இரு நெஞ்சே என்று சொல்லி அடி போற்றினால் கரைமிடற்ற நம்மை காப்பர். இதுதான் முக்கியங்க. அடி போற்றினால் கரைமிடற்றர். திருநீலகண்டத்தையுடைய பெருமான் நம்மளை காப்பாற்றுவார். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் அவன் திருவடியை வணங்கணும். ஆமாம். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீர். வினை வராது இருக்கணும், என்ன செய்யணும்? பெருமான் திருவடியை போற்றி வழிபாடு செய்யணும். வேற ஒன்றும் நம்ம செய்ய தேவையில்லை. நினைமின் சேர்மின் என்றும் இன்பம் தலைக்கு இருக்கலாம், சேவுயர் கொடியார் என்று ஆசிரியர் காட்டிய குறிப்பும் காண்க என்று சொல்லார். இது தல விசேட திருவேட்களம் என்பது தில்லைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அதை அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதி. அங்கே போனால் வழிபாடெல்லாம் செய்யலாம். யூனிவர்சிட்டி கேம்பஸாக இருந்தாலும் கூட நம்ம வழிபாடு செய்கிறதுக்கெல்லாம் அனுமதி உண்டு. கொற்றவன்குடி அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. உமாதி சிவாச்சாரியாருடைய போய் தங்கியிருந்த இடம் கொற்றவன்குடி. அவருக்கு பேரே கொற்றவன்குடி உமாவதி சிவாச்சாரியார். அதுவும் அங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அதாவது அர்ச்சுனனுக்கு பாசுபதம் கொடுத்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ச்சுனன் பூஜை பண்ணுறார் இல்லையா, சிவ பூஜை பண்ணுறார். வஞ்சமான தஞ்சோடிக்கு வைகழு நற்பூசனையால் நஞ்சமது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுவதம் மீந்து வந்தான் கொஞ்சகிளி மஞ்சனமும் கோழிலியம் பெருமானே. சாமி பஞ்சவரில் பஞ்சபாண்டவர்கள் அர்ச்சுனனுக்கு பாசுபதம் கொடுத்தாரு. அந்த பாசுபதம் கொடுத்த இடம் திருவேட்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க. அர்ச்சுனருக்கு பாசுபதம் கொடுத்த தலம் திருவேட்களம் என்று சொல்லி. அதனால் சாமி வேறு பாசுபதேஸ்வரருங்க. பாசுபதேஸ்வரர். அம்மா பேர் அம்பிகை நல்ல நாயகி. ஆமாம், நல்ல நாயகின்னு சொல்லி பேர். இத்தலத்தில் அர்ஜுனனுடைய திருவுருவம் அங்கே இருக்குது. அர்ஜுனுடைய திருவுருவம் அங்கே இருக்குது. பாசுபதமேந்திய சுவாமி திருவுருவம் வைத்து வணங்கப்படுவதனாலும் நாயனார் திருக்குறுந்தொகையில் வேடனார் என்ற குறிப்பினாலும் இக்கருத்து வலியுறுகின்றது. இத்தலத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திங்கள் முழுமதி விசாக நாளில் இறைவனார் வேடனாக அர்ச்சனுடன் பொருது பாசுபதப்படை நல்கும் விழாவும் நடைபெறுகின்றது. கிராத வேடன் சொல்கிறோம் இல்லைங்களா? அர்ச்சுனன் தவம் செஞ்சு கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு துன்பம் வருது. என்ன துன்பம் அப்படின்னா, மூகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் பன்றி உருவத்தில் தாக்கிறதுக்கு வர்றான். அப்படி பன்றி உருவத்தில் தாக்க வருகின்ற பொழுது அர்ச்சுனனுடைய தவ வலிமையினால் அர்ச்சுனன் அப்படியே எறும்பெல்லாம் மொய்த்து அப்படியே ஒரு புதர் போல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான் அர்ஜுனன். அந்த அளவுக்கு தவ வலிமையுடையவன் அர்ச்சுனன். தன்னுடைய தவ வலிமையினால் வரக்கூடிய துன்பம் அவனுக்கு தெரியுது. அதே மாதிரி சாமியும் அம்பாள் வேடுவன் வேடுவச்சியாக வர்றாங்க. அப்படி வேடுவன் வேடுவச்சியாக வருகின்ற பொழுது அந்த பன்றி அவனை தாக்க வருகின்ற பொழுது சாமியினுடைய அம்பும் அந்த பன்றி மேலே படுது. அதே மாதிரி அர்ச்சுனனும் அந்த உணர்ந்து தனக்கு வர துன்பத்தை உணர்ந்து அவனும் அந்த சாமி மேலே அம்பு எய்துகின்ற பொழுது ரெண்டு பேர்த்தனுடைய அம்பு ஒரே நேரத்தில் படும். அப்படி ஒரே நேரத்தில் படுகின்ற பொழுது பன்றி இறந்து போயிடும். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னென்னா, நான் தான் அந்த பன்றியை கொன்றது நான் தான் அப்படின்னு சொல்லி அர்ச்சுனன் சொல்லுவான். சாமி வேடுவனாக இருக்கக்கூடிய சாமி இல்லை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு வாய் முற்றி கொஞ்சம் இதாகிற பொழுது ரெண்டு பேரும் இவன் என்ன சொல்லிடுறான்னா, அர்ச்சுனன் நீ வேடுவனாக இருக்கிற, நான் சத்திரியன், அரச வம்சத்தை சார்ந்த சத்திரியன், என்னோட நீ போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற பொழுது தான் அப்போ சாமி அவனும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி மற்போர் புரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காண்டீபத்தினால அவன் பெருமானை அப்படி அடிக்கின்ற பொழுது அந்த அடி சாமிக்கே பட போகுது.
அந்த அடி மீண்டும் அவனுக்கே படும். அப்படியே அதுக்கு பிறகு தான் வந்தது சாமி அப்படிங்கிறது தெரியும். சாமின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி திருவடியில் விழுந்து அவன் மன்னிப்பெல்லாம் கேட்டு பெருமானை வழிபாடு செய்து, சாமி எனக்கு பாசுவதாசரை வேண்டாம், நீங்கள் எனக்கு முக்தி கொடுங்க என்று சொல்லி அவன் கேட்குற பொழுது சாமி என்ன செய்கிறார் அப்படின்னா, நீ வேடன்னு சொன்னதுனால அடுத்த பிறப்பில் வேடனாக பிறக்கணும்னு சொல்லி அப்படி தான் கண்ணப்பராக பிறந்ததுன்னு பெரிய புராணத்தில் இல்லை, இதெல்லாம் மற்ற புராணங்களில் சொல்லப்படுவது, தல புராணங்கள் இந்த மாதிரி சொல்லப்படுவது. இதுலேயும் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அது அர்ச்சுனன் திருவுருவமும் அதே மாதிரி பாசுபதம் ஏந்திய சாமி திருவுருவம் வைத்து வணங்கப்படுவதாலும், நாயனாரை குறுந்தொகையில் வேடனார் என்று சிறப்பு செய்வதாலும், ஆனால் சாமி வேடுவன் வேடுவச்சியாக வர்றாங்க. அதனால் அப்படி வருகின்ற பொழுது 2 பேர் மற்போர் புரிந்ததாக நமக்கு சொல்லுவாங்க. மற்போர் புரிந்ததுன்னா என்ன, அர்ச்சுனன் தழுவணும்னு சாமிக்கு ஒரு ஆசை, வேற என்ன. அதனால் அர்ச்சுனனோட ஒரு திருவிளையாடல் செய்கிறார். ஆமாம், அப்படி திருப்போர்க்களம் எனவும் வழங்கும் இத்தலத்தினுடைய பெயரை மூங்கில் வடம் எனவும் சொல்லுவாங்க. அம்பிகை நல்ல நாயகி, சிவதர்மங்கள் பலவும் செய்து வரும் செட்டிநாட்டரசர் அண்ணாமலை செட்டியார் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்ற கலைக்கூடம் இத்தலத்தை சுற்றி இற்றை ஞாண்டு செழித்து வளர்ந்து நாடெங்கும் கலைஞானங்களை வளர்க்கும் நிலையமாக விளங்குகிறது. அந்த அளவுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு காலத்தில் சார் அண்ணாமலை செட்டியார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு நிறுவனம் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி எல்லாம் பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. இடையில கொஞ்சம் தொய்வாச்சு. இவ்வாறு கலைஞானங்களுக்கு நிலைக்கலனாக இது இடம்பெறுவதன் காரணம் எம் ஞான பெருமக்களாகிய ஆளுடைய பிள்ளையாரும் திருநாவுக்கரசரும் ஈண்டு வதிந்தருளிய மாண்பே ஆகும் என்று சொல்லி சிவகணிய உரையில் சொல்கிறார். அந்த அளவுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படி இருக்கிறது காரணம் என்னென்னா, 2 பெருமக்களும் சென்று அங்கு வழிபாடு செய்த ஒரு பெருமை, அந்த கலைஞானம் ஓங்கி வளர்வதற்கு அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார். இப்படி அந்த அர்ச்சுனன் பாசுபதம் கிடைத்தது இந்த தலத்தில். அதனால் சாமி பேர் பாசுபதேஸ்வரர் என்று சொல்லி போயிருக்கிறீங்களே, என்ன அடியன் போயிருக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ என்றும் இன்பம் தலைக்கு இருக்கலாம்ட்டார் அப்பர் சாமி. அதனால் நம்ம ஒன்றும் ரொம்ப நம்மளை உடம்பை வருத்தி ரொம்ப துன்பப்பட்டெல்லாம் பெருமான வழிபாடு செய்யணுங்கிறது இல்லை. பதிகம் பாடினா போடுது, தொண்டு செஞ்சால் போதும். ஆமாம். சினவிடை ஏறுகைத்தேரும் மணவாள நம்பிகள் சென்று தாழ்ந்து வளபவளவாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள் என்று அணைய திருப்பதிகமுடன் அன்புரு வந்தமிழ் பாடி அங்கு வைகி நினைவறியார் தம்மை போற்றி நீடு திரு புலியூரை நினைந்து மீள்வார். இப்போ திருவட்களம் போயிட்டு அந்த கலைப்பாலை போயிட்டு மீண்டும் இங்கே வர்றார். ஆமாம், உடனே மீண்டும் திருப்புலியூர் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்துக்கு வர்றார். ஆமாம், சின விடை ஏறு உகந்தேறும் மணவாள நம்பிகளை சென்று தாழ்ந்து கோபமுடைய இடபெயற்றினை ஊர்ந்து ஏறும் மணவாள நம்பியாக இறைவருடைய பாதங்களை சென்று வணங்கி வளபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்று சொல்லி அப்படி இறைவருடைய பாதங்களை சென்று வணங்கி அழகிய பவளம் போன்ற வாயினை திறந்து வானவர்களுக்கு தானவனாக மாணவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய என்று சொல்கின்றாள் என்று அத்தகையதாகிய திருப்பதிகத்துடனே அன்பு வருந்தும் வன்மையுடைய தமிழ் மாலைகளை பாடி அத்தலத்தில் தங்கி நினைப்பதற்கும் அரியவராகிய பெருமானை துதித்து அந்த திருப்புலியூரை சென்று மீண்டும் அடைந்தார். நீடுகின்ற புலியூரை நினைந்து கொண்டு மீள்வாராகி, அதே மாதிரி சிதம்பரத்திலிருந்து போனவர் மீண்டும் சிதம்பரத்துக்கே தில்லையம்பதிக்கே மீண்டும் வரார். சினைவிட ஏறு உகந்து உகைத்து ஏறு மணவாள நம்பிகளல்னார். நெடுந்தெருவே வந்தெனது நெஞ்சம் கொண்டார் வேண்டுவ நடை நடக்கும் வெள்ளேறு ஏறு என்று சொல்லி வெண்காட்டு தேவாரத்தில் சொல்லுவது போல அது சொல்கிறார். அதாவது நெடுந்தெருவே வந்தெனது நெஞ்சம் கொண்டார் வேண்டுவ நடை நடக்கும் வெள்ளேறு ஏறு என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் வெண்காட்டு தேவாரத்தில் சொல்லுவது போல விடையினை ஊர்ந்து தெருவே நாயகனாகி உள்ளத்தை கவர்ந்து சென்ற அந்த அகப்பொருள் துறையில் பதிகம்பாடி அருளுகின்றார். ஆதலின் ஆசிரியர் இவ்வாறு விடையினை வைத்து தொடங்கியவுடன் என்று சொல்லி மணவாள நம்பி என்று சொல்லி இங்கே சொல்கிறாருங்க. மணவாள நம்பி கலல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருப்பதிகமுடன் அன்புரு வன்தமிழ் பாடி என்று சொல்லி சொல்கிறார். திருப்பதிகத்தோட அந்த வன்தமிழ் பாடி திருநேரிசை, திருக்குறுந்தொகை, திருவிருத்தம் இதெல்லாம் அங்கே பாடியிருக்கிறாரு. ஆனால் இப்போது நமக்கு என்றவற்றில் ஒவ்வொன்றே இப்போது நமக்கு கிடைத்த பல பதிகங்கள் பாடியிருக்கிறாரு. அதில் ஒரு சில பதிகங்கள் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்குது. அன்பு மேலீட்டினால் உள்நிறைந்து மேல் வழிவன என்று சொல்லி சொல்கிறார்.
நினைவறியார், நினைத்தற்கும் அறியவர். பெருமான் எப்படிப்பட்டவர்? நினைத்தற்கும் அறியவர். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு சொல்லுவது மாதிரி நினைப்பதற்கு அறியவன். அவனுடைய பெருமைகளை சொல்லுவதற்கும் நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. ஓதுவதற்கரியவன், உணர்வதற்கு அறியவன். அதான் பாசஞான பசுஞானங்களால் அறிய முடியாத பெருமான் பதிஞானத்தால் மட்டும்தான் அறிய முடியும். மீள்வார் நன்னும் போதில் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாடல். மனைப்படப்பில் சுடற்கொழுந்து வலை சொரியும் கழிப்பாலை மருங்கு நீங்கி நனை சினைமென் குளிர்ஞாழல் பொழிலோடு வலி கொண்டு நன்னும் போதில் நினைப்பவர்தம் மனங்கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாரை தினைத்தனையாம் பொழுது மறந்துய்வனோ எனப் பாடி தில்லை சார்ந்தார். இப்போ திருக்கழிப்பாலையில் வழிபாடு செய்து கொண்டு தில்லையம்பதி போகிறார். மனைப்படைப்பில் கடல் கொழுந்து வலை சொரியும் கழிப்பாலை மனைகளின் முற்றங்களில் கடல் அலைகள் சங்குகளை சொரிகின்ற திருக்கழிப்பாலையனை, கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பதி திருக்கழிப்பாலை, அப்படி இருக்கக்கூடிய அந்த பதியை நீங்கி சில அரும்புகளையுடைய கொம்புகளோடு கூடிய குளிர்ந்த புன்னைகள் அடர்ந்த சோலைகளின் வழியாக சென்று அணைகின்ற பொழுதில் நினைப்பவர்தம் மனம் கோயிலா கொண்டருளும் அந்த அம்பலத்து நிறுத்தனாரை தினைத்தனையாம் பொழுது மறந்துய்வனோ என பாடி. அந்த பணக்கை மும்மதம் வேள முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்துய்வனோனர். ஆமாம், இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்னு மணிவாசக பெருமான் பாடுறாரு இல்லையா? அவர் நாவுக்கரசு பெருமான் அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பாடுறாரு? பணக்கை மும்மதம் வேள முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா. எவ்வளோ எளிமை பாருங்கள் பெருமான். நினச்சா போதும், சாமி வந்து கோயிலாக உள்ளே வந்து உட்காந்துக்குவார். ஆனால் நம்ம நினைக்கிறது தான் இல்லை. நம்ம நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து இவனோனர். ஒரு கண்ணை மூடி முழிக்கிற நேரம் கூட நான் வந்து மறக்கிறது இல்லை என்று சொல்கிறார். தினைத்தனை பொழுதுனா இருக்கிறதுலே சிறிய பொழுதுங்க. அதுக்கு மேலே ஒரு சிறிய பொழுது சொல்ல முடியாது. திணை அளவுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அதே தான் இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அப்படிங்கிறது தான் அது. அந்த அப்படியே தினைத்தனையாம் பொழுது மறந்துய்வனோ என பாடி நினைப்பவருடைய மனத்தையே கோயிலாக கொண்டு வீற்றிருந்து அருள் புரியும் திரு அம்பலக்கூத்தரை சிறிது போதும் மறந்தால் நான் உய்வனோ அப்படின்னா உய்வடைய மாட்டேன்னு அர்த்தங்க. அப்படின்னா மறக்கவும் கூடாது. அப்படி மறந்தால் நம்ம உய்வடைய முடியாது. பெருமானுடைய திருவடி என்னைக்கு மறக்கவே கூடாது. அப்படி மறந்தால் நமக்கு உய்வு கிடையாது இல்லையா? அப்படி பாடிட்டே வந்து தில்லையை சார்ந்தார் என்று சொல்லி இது வந்து வழியில் போக போக அப்படியே பாடிக்கொண்டே செல்லக்கூடிய திருப்பதிகம். திரு கழிப்பாலையில் வந்து கழிப்பாலை பதிகத்தில் வந்து அதை காந்தாரப்பனில் பாடுறாரு. இது வந்து ஒரு தலைவனை பிரிந்த ஒரு தலைவி எப்படி வந்து மெலிந்து அந்த ஒரு காதலன் காதலனை பிரிந்த ஒரு காதலி உடம்பு மெலிந்து பாடின மாதிரி இந்த திருப்பதிகம் பாடப்பட்டிருக்கு. அதாவது தலைவனை பிரிந்த தலைவியினது மெலிவு கண்டு செவிலி அல்லது தாய் கூறிய துறையாக அகப்பொருள் சுவையில் அமைந்தது இத்திருப்பதிகம். படப்பில் சுடற்கொழுந்து வலை சொரியும் கழிப்பாலை இரங்கல் நறு நெய்தல் என்று திணை இலக்கணம் வகுத்தபடி என்று சொல்லி தலைவனை கண்டு திளைத்த தலைவி அவனது பிரிவு நினைந்து அகுதே நினைவாய இருப்பாள். அவளது உருவெளிப்பாடு கண்டோ அன்றி காணாதோ அவனது அழகினையும் நலங்களையும் பிதற்றி இறங்கி மெலிவடைவாள். அது கண்டும் தன்னை மறந்து பிதற்றி அவள் கூறும் சொற்களை கேட்டும் செவிலியும் தாயரும் இவள் இத்தலைவனை கண்டு திளைத்தனலோ என்று ஐயுற்று. அதாவது தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவி உடம்பெல்லாம் மெலிந்து இழைச்சி போய் அழகெல்லாம் குறைந்திருக்குது. அதை பார்த்து செவிலித்தாய் வளர்ப்பு தாயும் வந்து அந்த குழந்தையினுடைய ஒரு நிலைமையை சொல்லுவது போல இந்த திருப்பதிகம் அமைய பெற்றிருக்கு. இதுக்கு பேர் அகத்துறை பதிகம் அப்படின்னு சொல்லி பேர். சைவத்தில் நிறைய இடத்துல அந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார், நாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கார், நம்பிகளும் பாடியிருக்கிறார். வளவ வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே. எதை காந்தாரத்தில் பாட முடியுமாம்மா? அங்கே பாடுறியா? அந்த ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கலாம் காந்தாரப்பனில். வளபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே. முதல் பாட்டு கடைசி பாட்டும் பாடிடுங்க. நிறைய பதிகம் இருக்கு. காந்தாரப்பன் திரு கழிப்பாலை தேவாரம்.
போ நேரம் ஆயிடுச்சு போ. வருதுங்களா? நான் வேற பண்ணேன். அலபவல மேகலையோடு பாலை கப்பாலான் என்றாரால் கனபவல சிந்துந்தும் களிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ. இந்த பதிகம் அதாவது ஆசிரியரது திருமணத்தில் பதிந்து அதனை கவர்ந்ததாதலின் முன் கூறி வந்த யாப்பினை மாற்றி இப்போ யாப்பே வந்து இந்த பதிகத்துக்கு பின்னாடி மாற்றி பாடுறாரு. அதாவது இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கலபவல சிந்தும் களிப்பாலை சேர்வானை கண்டால் கொல்லோ. எப்படி அந்த பெண் வந்து அப்படி ஒரு பிரிவில் பாடுற மாதிரி அவரை பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திருப்பதிகம் அமைய பெற்றிருக்கு. அதாவது ஒரு வலபவல வாய் அரிய பவளம் போன்ற வாய் திறந்து என்று சொல்கிறாருங்க. ஆமாம், இது வந்து ஒரு பிரிவாற்றாமையின் மூலமாக பாடிய ஒரு திருப்பதிகம். மனத்தினுள் வைக்கல் ஆற்றாமையால் வாய் திறந்தும் கூறுகின்றாள் இலவ இதழ் செந்துவருவாய் நெகிழ்ந்தாற்றாமையின் வரிதே இன்னா சொன்னால் என்று சொல்லி இதில் சொல்கிறாருங்க. அப்போ அந்த பெருமானுடைய பிரிவு தாங்காது பெருமான் மீது அளவற்ற அன்பு கொண்ட ஒரு ஆன்மா பாடியது. அந்த பலபவல வாய் திறந்து வானவர்க்கும் தானவனை என்கின்றாளால் சின பவல திரள் தோன்மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றி என்கின்றாளால் அளபவல மேகலையோடு அப்பாலைக்கு அப்பால் என்கின்றாளால் கனபவலம் சிந்தும் களிப்பாலை சேர்வானை கண்டால் கொல்லோ. களிப்பாலை பெருமானை பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுறது போல் அப்படி ஒரு அமையப்பட்டிருக்கு. இது தல விசேடம் வந்து திரு களிப்பாலை தலம் முன்னர் கொள்ளிடத்தினுடைய வடகரையில் காரைமேடு என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து அக்கோயிலை ஆறு கொண்டு போய் பழுதுபட்ட விடையபடியால் இப்போது திருநெல்வாயில் என்னும் சிவபுரியில் தனி கோயிலாக அமைத்து ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி வன்மீக முனிவர் பூசித்த தலம் என்று சொல்லி அந்த வன்மீக முனிவர் பூசித்த தலம் என்று சொல்லி சாமியினுடைய திருப்பெயர் பால்வண்ணநாதர், அதாவது வெண்மையான அழகிய திருமேனி. அம்மையார் வந்து வேதநாயகி என்று சொல்லி இதுக்கு பதிகங்கள் 8 பதிகங்கள் திருக்களிப்பாலைக்கு 8 பதிகங்கள் பாடப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் புகைவண்டி நிலையத்திலிருந்து தென்கிழக்கத்தில் 1.5 நாளிகை அளவில் சென்று சிவபுரி தலத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு தலம் என்று சொல்லி இது தலத்தை திருப்பணிகள் செய்து நிரந்தரமாக பூசை நிபந்தங்களும் அமைத்தவர் பெருநிலக்கிழவரும் சிவபுண்ணிய சீலருமாகிய திரு களிப்பாலை பழனியப்ப முதலியார். அங்கே ஒரு முதலியார் இருந்திருக்கிறார். அவர் தான் இதையெல்லாம் அந்த தலத்தை வந்து எடுத்து செய்திருக்கிறார். திரு களிப்பாலையில் பழனியப்ப முதலியார் என்று சொல்லி அவர் தான் நீண்ட நாட்களாக பூசைகள் எல்லாம் இல்லாத இருந்த அந்த தலத்தை எடுத்து ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கிறார். அப்படி சிவகவுனி ஐயா வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ இப்புண்ணியர் சேக்கிழார் பெருமானிடம் மிக்க அன்பு வாய்ந்தவர். அதோ சின்ன திரு களிப்பாலை பழனியப்ப முதலியார் இப்பெருந்தகையாரால் சிதம்பரத்தில் முதன்மையாக ஸ்தாபிக்கப்பட்டு நடைபெற்று வரும் தேவார பாடசாலை ஏனை தேவார பாடசாலைகளுக்கெல்லாம் வழிகாட்டிய உயர்ந்த தாபனம். பாருங்கள், சிதம்பரத்தில் ஒரு தேவார பாடசாலையை அவர் அந்த காலத்திலே அமைச்சிருக்கிறார். சிவகவுனியாவே குறிப்பு கொடுக்குறார். ஏனைய தேவார பாடசாலைக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு தேவார பாடசாலை அங்கே இருந்திருக்குது. அந்த பழனியப்ப முதலியார் அப்படிங்கிறவர் செய்திருக்கிறார். இப்புண்ணியர் சேக்கிழார் பெருமானுடைய மிக்க அன்பு வாய்ந்தவர். பாருங்கள், அவரையெல்லாம் எழுதியிருக்கார் பாருங்கள் சிவகவுனியா. அவரது பூத உடல் இப்போதைக்கு பல ஆண்டுகளின் முன் மறைந்ததாயினும் புகழுடம்பாகிய சிவபுண்ணிய சீல உடல் அழிவில்லாது என்றும் நிலை பெற்றுள்ளது. அருமை. இந்த உடம்பு பூத உடல் அழிஞ்சு போச்சு, இந்த சிவபுண்ணிய பொலிவாக இருக்கக்கூடிய சீத உடல் அந்த சீத உடல் வந்து அழிவில்லாது எப்போ இருக்குது என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர். ஆனால் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் சைவத்தில் நமக்கு யாரும் சொல்கிறதில்ல.
சிவக்குனி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரியவராக இருப்பார் அவர். உரையாசிரியர் உரையில் எழுதி வச்சுட்டு போகிறாங்கன்னா சாதாரண. ஆனால் யாரும் இது வரைக்கும் நமக்கு சொன்ன மாதிரி தெரியல. பழனி முதலியார்னு ஒருத்தர் திருக்காளிப்பாளையில் இந்த மாதிரி கோயில் திருப்பணி செஞ்சார், அதே மாதிரி தேவார பாடசாலை அமைச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லலை. எத்தனையோ பேர் சிதம்பரம் போகிற வர்றா, சிதம்பரத்தில் அந்த மாதிரி ஒரு பாடசாலை இருந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் ஆரம்பிச்சிருக்கிறார். ஏனைய பாடசாலைக்கெல்லாம் ஒரு இதை எடுத்துக்காட்டுனா இப்போ ஐயாவே அதை பார்த்து தான் அங்கே கோயம்புத்தூரில் அன்னபூரணி அம்மாள் மருதநாயக முதலியார் பாடசாலை ஆரம்பிச்சிருப்பாரோன்னு நினைக்க தோணும் இல்லைங்களா? அன்பூறு வன்தமிழ் பிற பதிகங்கள் இவற்றை நமக்கு கிடைத்துள்ளவை என்று சொல்லி இந்த பதிக குறிப்பெல்லாம் சொல்ல. குறுந்தொகையிலையும் ஒரு பதிக, வண்ணமும் வடிவும் சென்று கண்டிலல் எண்ணி நாமங்கள் ஏத்தி நிறைந்திலன் கண்ணுலாம்பொழில் சூழ் கழிப்பாளையம் மன்னன் என் அண்ணலே அரிய வானவன் அரியவான் இவள் தன்மையே என்று சொல்லி திருக்குறுந்தொகையில் ஒரு பாடல் இருக்குது. இப்படி பதிக பாட்டு குறிப்பு, பரிந்து உரைக்கணும் எண்கொள் பழிக்கும் என்று சொல்லி செவிலி கூற்று தாய் கூற்றனினும் மாது என்று மனைக்கிருவென்று என்று சொல்லி நீதிதான் சொல்ல நீ எனக்கு காரணம் சோதியார் தரு தோணி புறவார்க்கு என்று சொல்லி இந்த மாதிரி இந்த திருப்பதிகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அப்படியே அங்கேருந்து வருகின்ற பொழுது தான் இந்த பணக்கை மும்மத வேலை முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன். ஆனால் சாமி பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை. சாமி பிரிஞ்சவரால் கூத்த பெருமானை பார்க்கணுன்னு அந்த ஒரு ஆர்வத்தில் அப்படியே பாடிக்கொண்டே வர்றார். ஆமாம், பணக்கை பனை போன்று அடிபருத்த நுனி சிறுத்து வருதல் என்று சொல்லி மெய் ஓமம் என்று சொல்லி சொல்கிறார். இந்த பதிகத்திலே நிறைய பாட்டு இருக்குது. சரி, அதுக்கடுத்தது தான் பெரிய திருத்தாண்டகம். தாண்டகம் அடுத்த வாரம் நம்ம பாடிக்கலாம். நம்ம பெரிய திருத்தாண்டகம் இதுதான் ரொம்ப முக்கியமான எல்லோரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய திருப்பதிகம். ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயில் திருப்பதிகத்தை பாடணும், அதே மாதிரி திருத்தொண்ட தொகை பாடணும், இன்னொரு பதிகம் சேர்த்து பாடணுன்னா இந்த பதிகத்தை பாடணுன்னா யார் சொன்னாங்க? நமக்கு வராக ஐயா சொல்லியிருக்கிறார். எப்போ சொன்னார் தெரியுங்களா? வடிவேல் ஐயா திருவடி அடைஞ்ச பொழுது வந்திருந்த பொழுது சொன்னார். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்க. அந்த முன்னாடி வீதியில் உட்காந்து எல்லாம் பாடிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் அடியனும் வந்திருந்தோம் அந்த அன்னைக்கு. அப்போ சொன்னார், ஒரு திருப்பதிகம் பாடணுன்னா கோயிலுக்கு போய் எப்படி பாடணும் அப்படிங்கிறத சொன்னார். அந்த தலத்தினுடைய பதிகம், அப்புறம் திருத்தொண்ட தொகை, அது எப்போ பாடுறது, கூட இன்னொரு பதிகம்னா இந்த என்னங்க அந்த ஆமாம் அடியவர் சிந்தை பிரியாத திருத்தாண்டகம், அது ரொம்ப முக்கியம். இந்த திருத்தாண்டகம் பாடினதுக்கு முன்னாடி தான் ஞானசம்பந்த பிள்ளையாருங்கிற வார்த்தையே கேட்டிருக்கிறாரு. அப்படின்னா அந்த பதிகம் எவ்வளோ பெருசு பாருங்க. இத்தனை நாள் பணி செஞ்சார், களிப்பாலை போனார், இங்கே எல்லாம் திருவேட்களம் போனார். ஆனால் இந்த பதிகம் பாடினதுக்கு முன்னாடி தான் ஞானசம்பந்த பெருமான்கிற அந்த வார்த்தையே அவருக்கு கிடைச்சது. அது திருவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? கடையுகத்தில் ஆளியின் மேல் மிதந்த திரு கழுமலத்தில் விடையுகைத்தார் திருவருளால் வெற்பரையன் பாவை திருமுலைப்பால் அடையநிறை சிவம்பெருக வளர்ஞானம் குலைத்தூட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னார். இங்கே திருவார்த்தை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நாவுக்கரசரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாவுக்கரசு என்னும் நல்ல திருவார்த்தை திருப்புகழூர் சொல்லார். திருவார்த்தை இங்கே, அங்கே நல்ல திருவார்த்தை அப்படின்னு சொல்லி இந்த பதிகம் பாடி முடிச்சோடனே அவருக்கு வருது. அடுத்த வாரம் நம்ம அதெல்லாம் விரிவாக சிந்திச்சுக்கலாம். இதற்கு பிறகு தான் அவருக்கு கேட்குறார். ஆமாம், அதிசயமாம் பாடின் அருமையான இடம். அடுத்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே. அரியானை என்றெடுத்தே அடியவருக்கு எலியானை அவர்தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டக. அதான் இப்போ நம்ம சொன்னது, சிந்தை பிரியாத அடியவர்தம் அரியானை என்றெடுத்தே அடியவருக்கு எலியானை அவர்தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டக செந்தமிழ் பாடி பிறங்கு சோதி பிரியா நின்று எவ்வுலகும் விளங்கிய பொன்னம்பலத்து மேவி ஆடல் புரியா நின்றவர் தம்மை பணிந்து தமிழால் பின்னும் பாடல் செய்வார். அந்த பதிகம் பாடி மீண்டும் உணவெடுத்துட்டு போக சொல்லுங்கள். பெரிய திருத்தாண்டக செந்தமிழ் பாடி பிறங்கு சோதி விரியான் என்ற உலகம் விளங்கிய பொன்னம்பலத்து மேவியாடல் பணிந்து தமிழால் பின்னும் பாடல் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் பாடிட்டு மீண்டும் அந்த பெரிய திருத்தாண்டகம் அவ்வளவு சிறப்புடையது.
அந்த பதிகம் பாடின உடனேயே பாருங்கள், அடுத்ததே ரெண்டாவது அடுத்த பாட்டிலே அதுக்கு அடுத்த பாட்டிலே வருது. கடையுகத்தில் ஆலையின் மேல் மிதந்ததிரு கழுமலத்தில் வந்துடுச்சு, அதுக்கு அடுத்ததே வருது. ஆமாம் ஆமாம், அரியானை என்றெடுத்தே அடியவருக்கு எளியானைனர். சாமி எப்படிப்பட்டவன்? அரியானை, அவனுடைய பெருமைகளை யாராலும் அறியவே முடியாது, ஆனால் அடியவர்களுக்கு எளிவந்த பிரானை. இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை, அப்புறம் எளிவந்த பிரானைனர். என்னங்க இப்போ தாங்க அன்னை இன்ன தன்மையன் என்று அறியவே முடியாது நீங்கள் அப்படின்னா, அப்புறம் அது யாருக்கு? தேவர்களுக்கு. தேவருக்கு கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நினைவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி, வாதபுரடிகள் சொல்லார் இல்லையா? அப்போ அடியார்களுக்கு எளிவந்த பிரான் இறைவன் அப்படிங்கிறத இதில் சொல்கிறார். அரியானை என்றெடுத்து அடியவருக்கு எளியானை என்று சொல்லி சொல்கிறார். அரியானை என்று தொடங்கி அடியவர்களுக்கு எளியராகிய சிவபெருமானை, அந்த அடியவர் மனத்தினின்றும் பிரியாத அந்த பெரிய திருத்தாண்டமாகிய செந்தமிழ் பதிகத்தை பாடி, எத்தனையோ திருத்தாண்டகம் பாடியிருக்கார். இந்த திருத்தாண்டகத்துக்கு தான் பெரிய திருத்தாண்டகன் பேர். மறுமாற்று திருத்தாண்டகம், மாலை மாற்று பதிகம், இப்படியெல்லாம் மறுமாற்று திருத்தாண்டகம் இருக்குது, நின்ற திருத்தாண்டகம் இருக்குது, ஏழை திருத்தாண்டகம் இருக்குது. ஏழை திருத்தாண்டகத்தில் தன்னுடைய நிலையை நினைந்து வருந்தி பாடிய திருத்தாண்டகம். இப்படியெல்லாம் சமணத்திலிருந்து காலத்தை போக்கிட்டமே, பெருமான் திருவடியை உணராமல், பெருமான் திருவருளை நினைக்காம, இப்படி சமணத்தில் இருந்த காலத்தை நினைத்து வருந்தி பாடிய திருப்பதிகம் ஏழை திருத்தாண்டகம். அதே மாதிரி மறுமாற்று திருத்தாண்டகம், அரசனா நான் பார்த்துக்கிறப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இந்த நாமார்க்கும் குடியெல்லாம் என்றெடுத்த அந்த பதிகம் வந்து மறுமாற்று திருத்தாண்டகம். நின்ற திருத்தாண்டகம், இருநிலனாய் தீயாகி நீருமாகி, இப்படியெல்லாம் வந்து இது இந்த திருத்தாண்டகத்துக்கு பேர் வந்து பெரிய திருத்தாண்டகம். இது ஒன்று தான் பெரிய திருத்தாண்டகம். ஏன்னா அடியார்களை பற்றி சொல்கிறதுனால, அடியார்களை பற்றி பேசுகிறதுனால இது பெரிய திருத்தாண்டகம். கோயில் திருப்பதிகம், இறைவனை பற்றி பாடியதெல்லாம் கோயில் திருப்பதிகம். அடியார்களுடைய சிறப்பு சொன்னதுனால அதுக்கு பேர் கோயில் மூத்த திருப்பதிகம். ஆமாம், கோயில் மூத்த திருப்பதிகம். ஒரு 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 கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறார். இப்படி அரியானை என்று தொடங்கி அடியவர்களுக்கு எளியவராகிய பெருமானை, அந்த அடியவர் மனத்தினிடம் பிரியாத பெரிய திருத்தாண்டகமாகிய செந்தமிழ் பதிகத்தை பாடி, பிறங்கு சோதி விரியான் என்று எவ்வுலகம் விளங்கிய பொன்னம்பலத்து மேவை ஆடல் புரியான் நின்றவர் தம்மை விளங்கு மொழி விரிகின்றமையாலே எல்லா உலகங்களில் நிறைந்து விளங்கிய பொன்னம்பலத்திலே பொருந்தி அருள் கூத்தாடுகின்ற பெருமானை வணங்கி தமிழ் பதிகத்தால் மேலும் போற்றுவாரா என்று சொல்லி இதில் சொல்கிறாருங்க. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் விளக்கம் பார்த்துக்கலாம், முடிச்சுக்கலாம். அரியானை என்றெடுத்து அப்படின்னா, அரியானை அந்தனரன் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை, அந்த பதிகம் அடுத்த வாரம் முழுசு அந்த பதிகத்தை பாடிடலாம். ஆமாம், அரியானை என்றெடுத்து என்று சொல்லி, அரியானா உணர்தலுக்கு காண்டுதற்கும் ஓதற்கும் அறியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படிங்கிறதா அந்த அரியானை அப்படிங்கிறது. உணர்வதற்கரியவன், ஓதுவதற்கரியவன். அப்போ மனத்தினாலும் உணர முடியாது, வாக்கினாலும் அவனுடைய பெருமைகளை முழுமையாக சொல்ல முடியாது. அப்போ பசுஞானம் பாசஞானத்தால் அறிய முடியாதவன் பெருமான். அப்போ பெருமானை எப்படி அறிய முடியும்னா அவனுடைய திருவருள் கொண்டு தான் அவனை அறிய முடியும். அதுதான் சொல்கிறார், அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய பாட்டுக்கு எளியவராக்கி கொண்டனர் என்ற கருத்துப்பட நின்றது. அடியவருக்கு எளியானை என்று சொல்லி அவர்தம் சிந்தை, அடியவர் இறைவரை தமக்கு எளிவரப் பெற்றவர் என்று சொல்லி சிந்தை பிரியாத பெருந்திருத்தாண்டகம், பெரிய திருத்தாண்டகம், அடியவர்கள் எப்போதும் மனதில் வைத்து போற்றும் தன்மையுடையதாதலின் பெரிய திருத்தாண்டகம் எனப்படும் பதிகம் அடையாள திருத்தாண்டகம், திருவடி திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம் என்ற ஒவ்வொரு காரணத்தால் பெயர் போன்ற திருப்பதிகள் பல போல இத்திருப்பதிகம் பெரிய திருத்தாண்டகம் என பெயர் பெறும் என்பது அவ்வாறு பெயர் வழங்குவதற்கு காரணம் அடியார்களது சிந்தையில் பிரியாதிருக்கும் பெருமை என்று கூறியபடி பெரிய திருத்தாண்டகம். அடியார்களை சொல்லி சொன்னது தானே பெரிய புராணம். பெரிய புராணத்துக்கு பேர் திருத்தொன்ற புராணம். அது செயற்கரிய செயல் செய்த பெரியவர்களை பற்றி வந்ததுனால அதுக்கு பேர் பெரிய புராணம். அதே மாதிரி அடியாருடைய பெருமைகளை சொன்னதுனால இந்த திருப்பதிகத்துக்கு பெரிய திருத்தாண்டகன்னு பேர். அடியார்களது சிந்தை பிரியாதிருக்கும் பெருமை என்று கூறியபடி பெரிய திருமொழி என்று வைணவர் அதான் அதே மாதிரி பெரிய திருத்தாண்டகம் என பெயர் வைணவத்தில் பெரிய திருமொழி அப்படிங்கிறது. அதே மாதிரி அடியார்களது சிந்தையில் பிரியாதிருக்கும் பெருமை குறித்து பெரிய திருமொழின்னு அவங்க ஒரு பாசுரம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பேர் பெரிய திருமொழி. ஏன்னா அதுவும் அடியார்களுடைய பெருமைகளை, அதே மாதிரி அடியார் சிந்தை பிரியாது இருக்கக்கூடிய ஒரு வைணவ பிரபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறங்கு சோதி பொன்னம்பலத்து, பொன்னம்பலம் விளங்கும் ஒளியுடையது, அந்த ஒளி விரிந்து எல்லா உலகங்களிலும் விளங்குகின்றது, அது ஞான ஒளி என்று சொல்லுவது. எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதி என்று சொல்லி பூத ஆகாயம் போல கண்டிதமாக
நில்லாமல் இது ஞான ஆகாயமாதலால் அந்த சிவஞான ஒளிப்பரப்பினாலே அளவுபடாமல் எல்லாவிடத்தும் விரிந்து விளங்குதலால் இது சிற்றம்பலம் எனப்படும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், சோதி விரியா நின்று ஆடல் புரிய நின்றவர் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி தமிழால் பின்னும் போற்றல் செய்வார் என்று செந்தமிழ் பதிகம் அது மேல்வரும் பாட்டில் உரைக்கப்பட கூடியது என்று சொல்லி அப்படி நிறைய செந்தமிழ் பதிகங்கள் இங்கே பாடியிருக்கிறார். இறைவனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லி பதிகத்தினுடைய மகுடமாக வைத்து, அப்போ பெருமானை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம பேசணும், ஒரு முறையாவது அவனை பாடணும். அதனால தான் தினசரி வழிபாட்டுக்கு வந்துடணும். அடியாருங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டோம்னா கண்டிப்பாக வழிபாடு செய்தே தான் ஆகணும். தினசரி நினைச்சு தான் ஆகணும், நினையாது இருக்கவே முடியாது. அப்போ பெருமானை இடையராது நம்ம நினைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அடியார் ஆயிரணும், வேற ஒன்றும் இல்லை. தினசரி பதிகம் பாடணும், தினசரி பூசை பண்ணணும். இப்படியெல்லாம் செஞ்சோம்னா தான் நம்ம பெருமானை மறவாது இருக்க முடியும். அதான் இதில் வருது பாருங்கள், மாதர்வரை கண்ணியானை பதிகத்தில் களவு படாததொரு காலம் அப்படின்னு சொல்லுவார். களவு படாததொரு காலம்னா இறைவனை நினைந்து இருக்கக்கூடிய காலம்தான் களவுபடாத காலம். இறைவனை மறந்த காலமெல்லாம் களவுபட்ட காலம். பெருமானை மறந்த காலத்தை அப்பர் சாமி என்ன சொல்கிறாரு? களவுபட்ட காலங்கிறாரு. களவுபடாததொரு காலம் அப்படின்னா பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம்தான் களவுபடாத காலம். அது அன்பை சொல்லுகின்ற போது அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அறைகின்ற போது அப்படிம்பார். அப்போ எந்த அன்பு அளவுபடாத அன்புன்னா நம்ம சாதாரண உலகில் செய்யக்கூடிய அன்பெல்லாம் சாதாரண அன்பு. இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு தான் அளவுபடாத அன்பு அப்படிங்கிறார். அப்பர் சாமிகள் தேவாரத்தில் வருது. இப்போ அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது அப்படிம்பார். அப்போ அதான் நான் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார் பார்த்தீங்களா, சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை. அப்போ இறைவன் மீது நாம் ஆன்மாக்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்குது பாருங்கள், அடியார்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு, அதுதான் அளவுபடாத அன்பு அப்படிங்கிறது. இந்த அளவுபடாததொரு அன்போடு ஐயார் அப்பர் சாமிகள் அப்படி தான் போனாராம். திருவையாற்றுக்கு செல்லுகின்ற பொழுது அளவுபடாத அன்போடு போயிருக்கிறார். ஆமாம், இறைவனை நினைக்கக்கூடிய காலங்கள் தான் களவுபடாத காலம். மற்ற நினையாத காலமெல்லாம் களவுபட்ட காலம். அதை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்ட்டார். இல்லை, அடுத்த வாரம் நம்ம ரொம்ப விரிவாக சிந்திச்சுக்கலாம். அருமையான திருப்பதிகம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.